திருவடி வணக்கமையா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாய். ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, 4 துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புலியற்கோன் பொழித்த புகழியற்கோன்களல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாலி திருநாவலு பொன் தொண்டர் பதம் போற்றி. பூண்டிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வெல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய. சொக்கநாத வெண்பா. எரி சுடுவதல்லாள் இரும்பு சுடுமோ, அரியயற்கும் வாசவர்க்கும் யாருக்கும் பெரியவர்க்கும் பூணுமென் தந்துளில் நின் பொன்னருளா. தென்மதுரை தானுவே சொக்கநாத. தென்மதுரை தானுவே சொக்கநாத. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திருவகவல் என்கின்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். போற்றி திருவகவல் அப்படிங்கிற அந்த பதிகம் நமக்கு தருகின்ற செய்தி என்பது இந்த பிரபஞ்ச உற்பத்தி. நீங்க போற்றி திருவகவலுக்கு மேல பாத்தீங்கன்னா அதுல சிறுகுறிப்பு போட்டிருப்பாங்க, அந்த பிரபஞ்ச உற்பத்தின்னு சொல்லி. இந்த பிரபஞ்சம் உற்பத்தியானதே சிவபெருமானை போற்றி செய்வதற்காகத்தான். இந்த ஆன்மா உடலெடுத்ததே இந்த சிவத்தை போற்றி செய்து தன் அறிவிலே விளக்கம் பெறுவதற்காக. பல கோடி பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருப்பதும் சிவத்தினுடைய தெளிவை பெறுவதற்காக. சிவபெருமானை முழுமையாக சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் என்பதற்கிணங்க பொருளுணர்ந்து பெருமானை போற்றி செய்கின்ற அந்த வழியை பெறுவதற்காகத்தான் இந்த பிரபஞ்சமே உற்பத்தி ஆயிருக்கு. ஆக அப்பேற்பட்ட அந்த பெருமான், அதனால்தான் பிரபஞ்ச உற்பத்தின்னு சொன்னாங்க. நாம எத்தனையோ உடல் எடுத்தோம், எந்த தாய் வயிற்றிலேயோ பிறந்தாலும் எங்கேயோ இருந்தாலும் நம்மளை சுவாமி இன்னைக்கு அருள் செய்து ஆட்கொண்டு சைவத்தை பயில்கின்ற வகையிலே, அதுவும் சுத்தாத்வித சைவம். நம்மளுடைய சைவம் எது? சுத்த அத்துவித சைவம் என்று சொல்லுகின்ற. யாராவது நீங்க கேட்டீங்கன்னா சைவம் என்ன சைவம் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கேட்டா நாம சொல்ல வேண்டிய பதில் என்னன்னா சுத்தாத்வித சைவம். சைவத்திலேயே பல வகை உண்டு. சைவத்திலேயே சிவன் பெருமான் தான் முழுமுதற் பொருள்னு சொல்லிட்டு கருத்துக்களை தவறா பதிவு செய்கின்ற சைவங்கள் உண்டு. அதெல்லாம் சிவ சமவாத சைவம், தாடான்வாத சைவம், சிவ ஐக்கிய சைவம் சொல்லி கிட்டத்தட்ட பல நீங்க சொல்ல காஷ்மீர சைவம் கேள்விப்பட்டீங்களா? காஷ்மீர சைவம் சொல்லுவாங்க. நம்மளுடைய லிங்காயதர்கள் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, லிங்காயதர்கள், நம்ம கன்னடா மக்கள்லாம் கழுத்துல ஒரு லிங்கம் மாதிரி போட்டிருப்பாங்க, லிங்காயதர்கள், அவர்கள் ஒரு சைவம். இது மாதிரி நிறைய விதமான சைவ கோட்பாடுகள் இருந்தாலும் நாம வைத்திருக்கக்கூடிய சைவம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளுடைய சைவம் சுத்தாத்வித சைவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைவம். சரிங்களா?
அகுன் தேக்கல் பக்கா அகுன் திருச்சியும் பக்கா. ஆக இந்த சுத்தாத்வித சைவம் தான் நம்மளுடைய சைவம். என்ன இந்த சைவம் எப்படி வேறுபடுது, இங்க பெருமான் வந்து அத்துவிதமாக இருக்கா அப்படின்னு சொல்லுகின்ற அந்த சைவத்துல நாம இருக்கோம். நாம நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் அடியனுக்கு தர வேண்டிய அந்த கூலிய கொடுத்துட்டீங்கன்னா நான் சந்தோஷமா நான் என்னுடைய அமர்வை எடுக்க ஆரம்பிச்சிருவேன். அடியனுடைய கூலி என்பது உங்களுடைய முகக்குறிப்பு தான். உங்களுடைய முகக்குறிப்பு தான் அடியனுடைய கூலி. அந்த கூலியை கொஞ்ச நேரம் கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப நேரம் இல்ல, முழுவதுமா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் கொடுத்தீங்கன்னா உங்க எல்லாரையும் பார்த்த அந்த பெரிய அனுபவத்துல அடியன் இந்த அமர்வு செய்வேன். வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் தங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்ணலாம். ஆஹா, அடியனுக்கு நிறைய அடியார்கள் தெரியுறாங்க. ராஜேஸ்வரி அம்மா, சாந்திமதி அம்மா, சுசீலாமா அவர்கள், கோலமாலா அவர்கள், வைரசிவகாமி அம்மா, பிரேமா அம்மா அவர்கள் தெரியுறாங்க. விமலா தேவி அம்மா, அனிமொழி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, எல்லா அடியார்களும் தெரியுறாங்க. லோகநாயகி அம்மா எல்லாம் தெரியுறாங்க. குழந்தைவேல் ஐயா தெரியுறாங்க. நமச்சிவாய. மற்ற அடியார்கள் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கலைச்செலியன் அம்மா அவர்கள் வீட்டுல தெரியுறாங்க. அம்மா தெரியுறாங்க. கலாவதி பேசலாம் தெரிறாங்க. அம்மா சுத்தமா தெரியுறாங்க. மகிழ்ச்சி. ஐயா சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா. குருமூர்த்தி ஐயா, சிவசிவ சக்கநாதா ஐயா, வருக வருக என்று நாங்கள் வரவேற்கின்றோம். ஆக குருமூர்த்தி ஐயா வந்திருக்காங்க. மகிழ்ச்சி ஐயா. சிவாய நம ஐயா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம்மா. சிவாய நமங்கம்மா. திருச்சிற்றம்பலம். கோயம்புத்தூர்ல மழை இன்னைக்கு பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. திருவடி வணக்கம். எவ்வளவு பெரிய குருமூர்த்தி ஐயா, எவ்வளவு பெரிய அன்பு திருக்கூட்டம் வச்சிருக்கோம். என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த அன்புல கரையாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. சரி, ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா வந்தது. கிருஷ்ணவேணி அம்மா எனக்கு ரொம்ப நல்லா தெரியுறாங்க. எல்லா அடியாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் பார்த்தது. ஏன்னா எனக்கு அடியேன் பெறுகின்ற கூலி என்பது, ஏன்னா கூலிக்கு வேலை செய்யணும் கன்ஃபார்மா. நம்ம அப்பா சிவபெருமானும் பிட்டுக்கு மண் சுமந்து கூலிக்கு வேலைக்கு வந்தவன் தான். அதனால நம்ம கூலி அடியார்களுடைய அந்த மலர்ந்த முகம், அது ஒண்ணுதான். அது கிடைச்சதுன்னா போதும், வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. மகிழ்ச்சி. அப்போ நாம யாராவது கேட்டாங்கன்னா சுத்தாத்வித சைவம்னு சொல்றோம். ஏன்னா சைவத்திலேயே பல வகைகள் உண்டு. அதுல நாம இருக்கக்கூடிய சைவம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சுத்தாத்வித. இந்த சுத்தாத்வித சைவத்தில் நம்ம சாமி சேர்த்திருக்க, அதனால தெரிஞ்சுக்கணும். இந்த சைவத்தை நம்ம பல சைவங்கள் சிவபெருமான நீங்க பாத்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடுன்னு சில பேர் போவாங்க. பாத்தீங்கன்னா அவங்க முழுவதுமாக சிவத்தை கும்பிடுவாங்க. ஆனா முழுவதுமா சித்தர்களுக்குள்ளேயே இருக்காங்க. சித்தர்கள் தான் எங்களுடைய முழுமுதற் பொருள், அவங்களுக்கு தான் முதல் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி அது சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க தென்னாடுடைய சிவனேன்னு போட்டு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வடநாட்டுல எங்க போனாலும் சரி, வடநாட்டுல எங்க போனாலும் சரி, சிவபெருமானுடைய திருமுகத்துக்கு அப்படியே லிங்கத்துக்கு அப்படியே முகம் சமைச்சு அவனை முகத்தோட தான் வழிபாடு செய்ய தெரியும். அவங்களுக்கு லிங்கமா வழிபாடு வெறுமனையே 3 கோடு போட்டா அங்க என்னடா ஒண்ணுமே இல்லையேன்ற மாதிரி உணர்வு. நீங்க வடக்க எங்க நீங்க வடக்குன்னா நீங்க ஈவன் தெலுங்கு தேசத்துல ஆந்திரால இருந்து தொடங்கிட்டாலே அப்படியே எல்லா இடத்துலயுமே லிங்க திருமேனியை முழுவதுமாகவே ஒரு முகம் சமைத்துதான் வழிபாடு செய்வோம். நாம தான் சிவபெருமானை அப்படியே ராவ அனுபவிப்போம். அவன் எப்படி இருக்கானோ அப்படியே அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். அதனாலதான் தென்னாட்டுல சிவனா இருக்கான், வடநாட்டுல என்னவா இருக்கான்? தென்னாட்டுல சிவனா இருக்கான், வடநாட்டுல என்னவா இருக்கான்? இறைவன் தான். ஆனா அவன் என்னவா இருக்கான்னா வடநாட்டுல உருத்திரனா இருக்கான். உருவம் கொடுத்துட்டாலே உருத்திரன் தானே. சிவபெருமானுக்கு உருவம் வந்தாலே உருத்திரன் தான், உருத்திரனாத்தான் இருக்கான். சிவத்துக்கு தான், பரம்பொருளுக்கு தான் என்ன கிடையாது, சூக்கம பொருளுக்கு தான் என்ன கிடையாது, உருவம் கிடையாது. சிவபெருமானுக்கு உருவம் பக்குவத்துக்காக கொடுத்தாங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கொஞ்சம் பக்குவமா இருக்கணும்ன்றதுக்காக கொடுத்ததுதான் நம்மளுடைய சோமாஸ்கந்த வடிவம், நம்மளுடைய 24 மாகேஸ்வர வடிவங்கள். இதெல்லாம் கொடுத்தாலும் கூட அது ஸ்டார்டிங்காக கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்காக கொடுத்த வடிவம். அதுக்கப்புறம் வடிவத்திலிருந்து டக்குன்னு அந்த அருவத்துக்குள்ள போக முடியாது. அதுக்கு இடைப்பட்ட வடிவமாக நாம என்ன பண்றோம், எந்த சமயத்துக்கும் இல்லாத சிறப்பு அருவுருவ சிறப்பு. அந்த அருவுருவத்துல சிவபெருமான வழிபாடு செய்கின்ற ஆற்றல் அப்படிங்கிற
மகிழ்ச்சி எனக்கு ஆற்றல் அந்த அந்த அருவுருவமாக சிவபெருமான் இருக்கிற அந்த எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அது இந்த சைவத்துல தான் உண்டு. அப்ப சிவபெருமானை அதுக்கு அருவுருவத்துக்கு அப்புறம் எங்க போகணும்? நம்ம அருவுருவத்தோட நின்றக்கூடாது. அருவுருவத்துக்கு அப்புறம் எங்க போகணும்? அருவத்துக்கு போகணும். அருவம் சிவபெருமான், அதாவது ஒன்றுமில்லாம அப்படியே அந்த அருவம் கூட இப்போ வானத்தை பார்த்தா அருவமா இருக்குல்ல, எதுவுமே இல்ல, அப்படியே பிளைனா இருக்கு, ஸ்பேஸா இருக்குல்ல, அதுக்கு கூட ஒரு வடிவம் இருக்கு. அதையும் தாண்டி ஒரு சொரூபம் இருக்கு. இது யோசிக்கவே முடியாது. முதல்ல உருவம் தெரியுது, நல்லா தெரியுது கிளீனா. அருவருவம் கொஞ்சம் பரவாயில்ல, அருவம் கொஞ்சம் கஷ்டம். அதையும் தாண்டி சொரூபமா இருக்கான். இப்ப அன்பு இருக்கு, அன்புக்கு என்ன வடிவம்? அன்பு சொரூபம் இல்லையா? அருள் சொரூபம் இல்லையா? அப்போ சிவபெருமானுக்கு அந்த சிவபெருமான அவனுடைய அருவத்தை நாம் எப்படி உணர்வது? அவன் அருவத்தை நம்ம எப்படி உணர்வது அப்படின்னா, அடியார்கள் எனக்கு கொஞ்சம் என் கூட கொஞ்சம் இணைஞ்சிருங்க, நான் மீட் பண்ணிக்கலாம். எனக்கு கூட இணைஞ்சிருங்க எல்லாரும், ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்களேன். சிவபெருமானுடைய அருவம், அருவத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆகாசம்னு பேர். அருவத்துக்கு இன்னொரு பேர் என்ன? ஆகாசம்னு பேரு. எதெல்லாம் அருவம் அதெல்லாம் ஆகாசம்னு சொல்லலாம். அருள், அருள் எப்படி இருக்கு? அருள் பாக்குறதுக்கு பார்க்க முடியுமா? அருளை பார்க்க முடியுமா? அதை உணரத்தான முடியும். அப்ப அருள் சூக்கமமா இருக்கு, அருள் ஆகாசம். ஞானம் எப்படி இருக்கு? பார்க்க முடியல. ஞானத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ ஞானம் சூக்கமமா இருக்கு, அதனால ஞான ஆகாசம். எதெல்லாம் பார்க்க முடியாதோ, எதெல்லாம் நமக்கு சூக்கமமா இருக்கோ அதெல்லாம் என்னது? ஆகாசமா இருக்குன்னு சொல்றது மரபு. ஆகாசம் காற்று கூடங்க ஐயா, காற்று கூட இல்ல காற்று உணரலாம் இல்ல. காற்று மேல கட்டுப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஊரு அப்படின்னு சொல்லுகின்ற அதுல மேல காத்து நம்ம மேல உடம்புல உரசிச்சுன்னா என்ன பண்ணலாம்? காத்து அப்படியே வருதுன்றத உணரலாம். காற்றுக்கு நீங்க வந்து ஒரு பெரிய ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய ஒரு ஹோலியில விளையாடுவாங்கல்ல, அப்படி தூவி இறங்கினா அது அந்த தூவின பொருளோட வண்ணத்தை எடுத்து அது காத்து பறக்கும். பாத்துறீங்களா நீங்க ஹோலி இதெல்லாம் விளையாடுறாங்கல்ல நார்த் இந்தியால, அப்ப அந்த கலர் கொடி அள்ளி தூவுறப்ப பாத்தீங்கன்னா அப்படியே அந்த காத்து அப்படியே கலர் கொடியோட வடிவத்தை அப்படியே எடுக்கும். அப்போ அந்த காற்றுக்கும் என்ன உண்டு? அத வந்து நம்ம சூக்கமும் இல்ல பண்ணிக்கலாம். குழந்தைகள் ஐயா மீட் பண்ணிக்கலாம். காற்றுக்கு சூக்கமம் என்பது, காற்று சூக்கமும் கிடையாது, அதையும் அது கொஞ்சம் சூக்கமத்துல இருக்கு, ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. ஆனா வானத்தை நீங்க எப்படி உணர்வீங்க? நீங்க பிளைட்லயே போங்க, வானத்தை உணர முடியுமா? பிளைட்லயே போங்க, உணர முடியாது. வானம் என்பது அதிசூக்கம பொருள். அதனால அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆகாசம். எதெல்லாம் அதிசூக்கம பொருளா இருக்கோ அதற்கு என்ன பேருன்னா ஆகாசம்னு பேரு. அப்போ சிவபெருமான் அதிசூக்கமமா இருக்கான். அவன் அதிசூக்கமா. இன்னொன்னு நம்ம வானத்துக்கு என்ன கொடுத்திருக்கோம் பேரு? இந்த வானத்துக்கு என்ன சொன்னோம்? யாராவது கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். வானத்துக்கு நம்ம ஒரு பொருள் சொன்னோம், யாராவது கரெக்டா சொல்றாங்க? வெட்டவெளி. வானத்துக்கு நம்ம ஒரு பொருள் சொன்னோம், யாரு கரெக்டா சொல்றாங்கன்னு பாக்கலாம். நம்ம நிறைய சிந்திச்சிருக்கோம். நம்ம இல்லங்க ஐயா, சொம்பு உள்ள இருக்கிற, நீங்க சொம்ப உதாரணம் சொல்லி சொன்னீங்க. சொம்பு உள்ள இருக்கிற வெளி கூட ஆகாயம் போல அப்படின்ட்டு எல்லாமே உள்ளே அடக்கிறது இல்லைங்க. அருமை ராஜேஸ்வரிமா. எல்லாத்துக்கும் இடம் தருவது என்ன? ஸ்பேஸ். அதுதான் இப்ப வெட்டவெளின்னு சொன்னா யாருக்கும் அதுக்கு என்ன பொருள் தெரியல. எந்த பொருள் இடம் தருகின்றதோ அதுக்கு பேரு ஆகாசம்னு. ஒரு பொருள் சூக்கமமா இருந்தாதான் அது இடம் தர முடியும். சூக்கமமா இருந்தாதான் இடம் தர முடியும். அதுவே விரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கே இடம் இல்ல, நம்ம யாருக்காவது இடம் தர முடியுமா? நமக்கே இடம் இல்ல. லோகநாயகி மியூட் பண்ணிக்கலாம், எல்லாருமே மியூட் பண்ணிக்கலாம். பேசுறப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டு திரும்ப மியூட் பண்ணிக்கலாம். நீங்க நமக்கே இடம் இல்ல, நாம யாருக்காவது இடம் தர முடியுமா? நமக்கு இடம் இருந்தா. அதனாலதான் சூக்கமமாக இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்துக்கும் இடம் தரும். அதிசூக்கமமா இருக்கக்கூடிய வானம் எல்லாத்துக்கும் இடம் தருவதனால எந்த பொருள் எல்லாம் இடம் தருகின்றதோ அதுக்கு பேர் ஆகாசம். எந்த பொருள் எல்லாம் சூக்கமமா இருக்குதோ அதுக்கு பேர் ஆகாசம். நீங்க புத்தகம் வச்சிருக்கீங்களா கையில? திருவாசக புத்தகம் வச்சிருக்கீங்களா? திருவாசக புத்தகம் கையில வச்சிருக்கீங்களா? யார் யாரெல்லாம் புத்தகம் வச்சிருந்தாலும் ஓகே, இல்லாட்டினாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. புத்தகம் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாம் எடுத்துக்கோங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போற வரி எது அப்படின்னா, நம்ம எது பார்க்க வேண்டிய வரின்னா நம்ம 108வது வரி. நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி. அதுதான் நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி அப்படின்னு பார்க்க போறோம்.
இதுல நல்லா கவனிங்க, இதுலதான் சிவபெருமான பார்க்க போறோம். சிவபெருமானுடைய ஆகாசத்தை பார்க்க போறோம். சிவபெருமானுடைய ஆகாசத்தை நம்ம பார்க்க போறோம். என்ன ஆகாசம், எப்படி சிவபெருமான் ஆகாசமா இருக்கான் அப்படின்னா, நல்லா கவனிங்க. நதி சேர் 109 சரி, நதி சேர் செஞ்சடை நம்பா போற்றி. நதி அப்படின்றது பக்கத்துல என்ன இருக்கு? சரியா சொல்லுங்க. நதி பக்கத்துல என்ன இருக்கு? கரை இருக்கும். கரை இருக்கும். நான் இந்த புக்ல கேக்குறேன். நான் இந்த புக்ல கேக்குறேன். சொல்லணும். கரெக்டா சொல்றவங்களுக்கு ரொம்ப அதிநுட்பமான கேள்வி. யார் ரொம்ப அதிகமா கவனிக்கிறாங்கன்னு பாக்கலாம். நதிக்கு பக்கத்துல என்ன இருக்கு? சேர் செஞ்சடை. நெதிர் சேர் செஞ்சடை. மண்ணாங்கயா? இல்ல இல்ல இல்ல, நான் புக்ல கேக்குறேன். நீங்க சாமி புக்ல தான் கேக்குறேன், நீங்க எங்கேயும் வெளியே போக வேணாம். புக்ல தான் கேக்குறேன். நதி பக்கத்துல என்ன இருக்கு? கரை. கரை. சேர் செஞ்சடை நம்பா போற்றி. சரி, உடையாய் இருக்கு ஐயா. உடையாயின்னு இருக்கு. அதான் இல்ல, நதி சேர் செஞ்சடை. நதி சேர் செஞ்சடை. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். சிவபெருமானையே பார்க்க போறோம். கதையே போற்றி. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி, தயவு செய்து மியூட் பண்ணிக்கலாம். எல்லாரும் அப்ப ஆன்சர் சொல்ல போறேன். அதனாலதான் எல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு கேட்டுட்டேன். நீங்க எல்லாரும் பதில் சொல்லிட்டீங்க. உங்க பதில நீங்க நீங்க இது பண்ணிட்டீங்க. நதிக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னா, நதி ஸ்பேஸ் சேரு. நதிக்கு பக்கத்துல ஸ்பேஸ் இருக்கு. நதிக்கு பக்கத்துல ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? ஸ்பேஸ் இருக்கு, இடைவெளி இருக்கு. இடைவெளிக்கு அப்புறம் தான் என்ன வருது? சேர் செஞ்சடை. நதி சேர் செஞ்சடைன்னு வருது. இல்ல இல்லங்க சாமி, நதி சேர் சேர்ந்துதான். சரி ஓகே, சரி ஓகே, அது ஒண்ணு பிரச்சனை. சில புத்தகத்துல நதி சேர் சேர்த்து இருந்தாலும் அது பக்கத்துல என்ன இருக்கு? கேப் இருக்கு இல்லையா? இந்த கேப் இருக்குல்ல, கேப்ப தான் நான் சொல்ல வரேன். அந்த கேப் இருக்கிறனால மட்டும்தான் அந்த கேப்ன்ற வெட்டவெளி, அந்த கேப்ன்ற பெருவெளி, அந்த கேப்ன்ற ஆகாசம் இருக்கிறனாலதான் அடுத்த வரிக்கான பொருள் நமக்கு கிடைக்குது. சப்போஸ் கேப்பே இல்ல, நதி சேர் செஞ்சடை ஃபுல்லா கேப்பே இல்லாம கடகடன்னு டைப் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த கேப்புமே இல்ல, எந்த கேப்புமே இல்லாம கடகடன்னு டைப் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களால அதை படிக்க முடியுமா? அப்போ இந்த வரி வடிவத்துக்கு இருக்கக்கூடிய பொருளே அங்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ்னாலதான். அங்க இடைவெளி இல்லாம நினைச்சு பாருங்க, எல்லாத்தையும் இடைவெளி இல்லாம இந்த கேப்பா இருக்காங்கல்ல. நதி சேர் ஸ்பேஸ், செஞ்சடை ஸ்பேஸ், நம்பா ஸ்பேஸ், போற்றி எழுதிருக்கோமா இல்லையா? அப்ப அந்த ஸ்பேஸ் இல்ல அப்படின்னா இந்த பொருளை உணர முடியுமா? இதுல இருக்கக்கூடிய வார்த்தையை படிக்க முடியுமா? முடியாது. அதனால இந்த ஒவ்வொரு வரிக்கும் இடையில அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுக்கு பேரு இடைவெளி. அது இடைவெளி தெரிஞ்சுதா நம்மளுக்கு? முதல்ல சொல்றப்ப இடைவெளி தெரிஞ்சுதா? தெரியல, நுட்பமா தானே இருந்துச்சு. என்னைக்காவது இடைவெளியை நம்ம யோசிச்சிருப்போமா? படிக்கிறப்ப இங்க இடைவெளி இருக்கு அப்படின்னு யோசிச்சிருப்போமா? இல்ல. அது நுட்பமா அது இருந்துதான் அதுதான் என்ன பண்ணுது, அந்த மொத்த பொருளையும் தாங்கி, மொத்த எழுத்தையும் தாங்கி நமக்கு பொருள் தருகின்றது போல சிவபெருமான் தான் வெட்ட வெளியாக ஸ்பேஸா நின்று நம்ம எல்லாத்துக்கும் ஆடுகின்றதுக்கு பொருளை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அவன் இருக்கிறனால அவனுக்கு ஆகாசம்னு பேரு. அவன் ஞானாகாசம், அவன் ஞானமே வடிவம். இன்னைக்கு இங்க நம்ம பாக்குற ஸ்பேஸ் இருக்குல்ல, இதுவும் வானம்தான், இதுவும் ஆகாசம்தான். இந்த ஆகாசம் இது ஸ்பேஸ், இதுக்குள்ள நம்ம ஏதாவது எழுதலாமா? அந்த கேப்புக்குள்ள ஏதாவது எழுதலாமா? எழுத முடியுமா? எழுத முடியாது. எழுதலாம்ல, ஏதாவது ஒரு வார்த்தை போடலாம்ல, போட முடியும்ல. அதுக்கு ஒரு இடம் தருதுல்ல, ஏதாவது ஒரு வார்த்தை உள்ளுக்குள்ள அந்த கேப்ல நம்ம இப்பு போடலாமா? இத்து போடலாமா? ஏதோ ஒரு எழுத்து உள்ளுக்குள்ள சொருகலாமா? சொருக முடியாதா? ஒரு பொருளை உள்ள கொடுக்கறதுக்கு இடம் தருது இல்ல, அந்த இடத்துக்கு பேருதான் ஆகாசம்னு பேரு. ஒவ்வொரு வரியிலையும் சிவபெருமான் இருக்கான். அந்த பொருள் எப்ப உணரும்? அந்த ஸ்பேஸ் இருந்தா தான் உணரும். அது போல சிவபெருமானை உணர்ந்தாதான் எல்லாத்துக்கும் பொருள் புரியும். நீங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ நீங்க எடுத்துட்டீங்கன்னா எதுக்காவது பொருள் இருக்கா? இல்ல. சிவபெருமான் அப்படிங்கிற அந்த ஞானாகாசத்தை எடுத்துக்கணும் நம்ம வாழ்க்கையிலன்னா, நம்ம வாழுகின்ற வாழ்க்கையில எந்த பொருளும் இருக்காது. சிவபெருமான் தான் ஆகாசமா இருந்து நம்ம வாழ்க்கைய
நடத்துறதுக்கு பொருள் தந்து கொண்டே இருக்கின்றான். அதனால புரிஞ்சு. அவனை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்பேஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க, ஏதாவது படிக்க முடியுமா? யூஸ் இருக்கா? இந்த மொத்த புத்தகம் இருக்கு, எல்லா ஸ்பேஸையும் எடுத்தாச்சு, ஏதாவது படிக்க முடியுமா? உணர்ந்து கொள்ள முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமானா முடியாது. அது போல சிவபெருமானை நம் வாழ்விலை நாம் நீக்கி கொண்டோம் என்றால் எந்த பொருளும் எப்பொழுதும் கிடைக்காது. நம்ம வாழ்க்கைக்கு பொருளே இருக்காது. பொருள்னா இந்த காசு பொருள் சொல்லல, அர்த்தம்ங்கிற பொருள் இருக்காது. அர்த்தம் அப்படிங்கிற பொருள் இருக்காது, சரியா? அர்த்தங்கிற பொருள் இருக்கு. அதனால நாம சிவபெருமானை வழிபாடு செய்வது என்பது நம்ம வாழ்க்கைய அர்த்தமாக்கிக்கிறதுக்காக, நம்ம வாழ்க்கைய பொருளாக்கிக்கணும்னா சிவபெருமானை நம்மளுடைய வாழ்வுல சேர்த்துக்கணும். அவனை சேர்த்துக்கிட்டு அவன் கூட ஸ்பேஸ் கொடுத்தாதான் நம்ம வாழ்க்கைக்கே பொருள் உண்டு. அதனால சிவபெருமான் உங்க வாழ்க்கையை பொருளாக்குறதுக்காக இங்க 52 பேர் வந்திருக்கீங்க. நினைச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிடாது. இந்த வாய்ப்பு கிடைச்சிடாது. எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும்னா சத்தியமா கிடைக்காது. கோடி கொடுத்தாலும் நீங்க நினைச்சு பாருங்க, சிவபெருமானை அறிகின்ற வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கெல்லாம் பெரும் பேறு பெற்றவர்கள். எத்தனையோ வேலை இருக்கு இல்ல, இன்ஸ்டாகிராம்ல நோண்டிட்டு இருப்போம், நம்ம பேஸ்புக்ல நோண்டிட்டு இருப்போம், உலக தொலைக்காட்சி முதன்முறையாக சொல்லி நம்ம டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கலாம், இல்ல ஏதோ ஒருத்தவங்க போன் கால் போட்டு அவங்க எப்படி இவங்க அப்படின்னு பேசிட்டு இருந்திருக்கலாம், சொந்தக்காரங்களோட இருந்திருக்கலாம், உறவினர். இது எல்லாத்தையும் விட்டுட்டு சிவபெருமானை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இணைய வழியாக வந்திருக்கக்கூடிய உங்கள் வாழ்வு பொருள் உள்ளதாக இருப்பதினாலே, உங்க வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருப்பதனால மட்டும்தான் நீங்க எல்லாரும் இருந்துட்டீங்க. அப்ப சிவபெருமான் யாருன்னா ஞானாகாசமாக விளங்குகின்ற அந்த பெருமான். அவன் இருந்தா மட்டும்தான் நமக்கு பொருள். அப்போ சிவம் அப்படிங்கிற அந்த பொருள், ஆகாசம் அப்படிங்கிற பொருள், அந்த ஆகாசத்தை, அந்த நுட்பமான பொருளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? எந்த பொருள்லாம் நுட்பமா இருக்கோ அதுக்கு பேரு ஆகாசம். நுட்பமான பொருளுக்கு ரகசியம்னு இன்னொரு பேரு உண்டு. நுட்பமான பொருளுக்கு என்ன உண்டு? நுட்பமா இருக்கிற பொருளுக்கு ரகசியம்னு உண்டு. நுட்பமான இருக்கக்கூடிய பொருளுக்கு என்னது? ஆகாசம்னு உண்டு. நுட்பமான இருக்கக்கூடிய பொருளுக்கு என்னன்னு சொன்னோம்? வேற என்ன சொன்னோம்? நுட்பமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு இடைவெளி, வெட்டவெளி, வான் அப்படின்னு பல பெயர்கள் உண்டு. எல்லாம் வானம்னா ஒண்ணும் கிடையாது, நுட்பமா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கிளாஸ்லயும் கொஞ்சம் போல வானம் இருக்கு இல்ல, இந்த கிளாஸ்க்குள்ள கொஞ்சம் கேப் இருக்குல்ல, கிளாஸுக்கு இதுதான் வானம். ஏன்னா கிளாஸ்ல ஸ்பேஸ் இருக்கு, எது வேணாலும் போட்டுக்கலாம். அது போல நீங்க மண் பூதத்துல எதையும் போட முடியாது. ஆனா நீர் மண் அடக்கும். நெருப்பு காற்று அதுக்கடுத்து காற்று எதை அடக்கும்? மண்ணையும் நீரையும் அடக்கும். நெருப்பு என்ன பண்ணும்? இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள இடம் கொடுக்கும், அது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும். வானம் 4 பூதங்களுக்கு இடம் கொடுக்கும். இந்த 4 பூதத்தையும் உள்ளுக்குள்ள வச்சு, அதுக்கு வானம் இருக்கிறதுனாலதான் வானத்துக்குள்ளதான் என்ன இருக்கு? நம்ம எல்லாம் வானத்துக்குள்ளதான் பூமி இருக்கு, பூமிக்குள்ளதான் தண்ணி இருக்கு, தண்ணிக்குள்ளதான் காத்து இருக்கு, காத்துக்குள்ளதான் நெருப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கிறது வானம் என்ற நுட்பமான ஸ்பேஸ், இடைவெளி. அப்படி வானம்னா ஏதோ ஒரு பொருள் நினைக்க வேணாம், நுட்பமான பொருள். நம்மள அறிஞ்சு கொள்ள முடியாத பொருளுக்கெல்லாம் வான் அப்படின்னு பேரு, ஆகாசம்னு பேரு. அப்போ சிவபெருமானை ஞானாகாசம் என்ற குறியீடு நாம் செய்கின்றோம். அவன் யாருன்னா ஞானாகாசம். எல்லாம் சிதம்பரத்துக்கு போயிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி எனக்கு கவனிக்கலாம், ஒரு நிமிஷம் கவனிக்கலாம். நம்ம சிதம்பர ரகசியத்தை பார்த்துட்டு நம்ம உள்ள நதிசேர் செஞ்சடைக்குள்ள போயிடும். ரொம்ப டைம் எடுத்துக்கலாம். எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். சாவித்திரி அம்மா நீங்க மியூட் பண்ணிக்கலாம். அடியார்கள் மியூட் நிலையில இருந்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பதிவு செய்யணும்னா நீங்க பதிவு செய்யலாம், ஒன்னும் பிரச்சனை. ரொம்ப மகிழ்ச்சி. சிதம்பரம் போயிருக்கோம், அங்க ரகசியம்னு ஒண்ணு காட்டுவாங்க, பாத்துறீங்களா? சிதம்பரம் போயிருக்கோம், அங்க என்னது ரகசியம்னு ஒண்ணு காட்டுவாங்க, பாத்துருக்கீங்களா? சிதம்பரம் நடராஜர் பக்கத்துல ரகசியம் ஒரு தர போட்டு அங்க ஓபன் பண்ணா வில்வம் எல்லாம் போட்டு ரகசியம்னு ஒண்ணு காட்டுவாங்க இல்ல. அந்த ரகசியம் என்பது என்ன அப்படின்னா, சிதம்பர ரகசியம் என்பது என்ன அப்படின்னா, அங்கே சிவபெருமான் ஆகாச வடிவத்துல இருக்கா. ஆகாச வடிவம் என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் இடம் தருகின்ற பொருளாக இருக்கான். வில்வத்துக்கு இடம் தந்திருக்கான், எல்லாத்துக்கும் இடம் தந்திருக்கான். வெறுமனையே காமிச்சா தெரியாதுன்றதுக்காக வில்வ மாலைகளை போட்டு அங்கு இறைவன் ஆகாசமா இருக்கான்னு சொல்றோம். ஆனா ஆகாசத்தை விட நுட்பமானது எது தெரியுமா? ஆகாசமே நுட்பம், அதை அறிந்து கொள்ள முடியாது, நமக்கு தெரியாது. ஆகாசத்தை விட நுட்பம் எது அப்படின்னா, என்னை கவனிக்கணும், முக்கியமான செய்தி. ஆகாசத்தை விட நுட்பமானது எதுன்னா, ஆகாசம் பிறந்த பொறப்பு.
ஆகாசம் எங்க இருந்து பிறக்குது? ஆகாசம் அப்படிங்கிற வானம் எங்க இருந்து பிறக்குதுன்னா சப்தம் என்று சொல்லுகின்ற நாதத்திலிருந்து விரியுது. ஓசை அப்படிங்கிற தன்மாத்திரை விரிஞ்சா அது ஆகாசம். நம்ம எல்லாரும் சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கோம். ஓசை அப்படிங்கிற தன்மாத்திரை விரிஞ்ச ஆகாசம். கவனிங்க, நம்ம தில்லையில போய் விரிச்சு காட்டுறாங்கல்ல, தில்லையில போய் காமிக்கிறாங்கல்ல ஆகாசம். நம்ம என்ன பண்றோம்? கண்ணால பாக்குறோம். ஆனா தில்லை ரகசியம் என்ன தெரியுமா? கேட்கணும். கேட்கணும். எதை கேட்கணும்? அவனுடைய சிலம்பொலிய கேட்கணும். ஏன்னா ஆகாசத்துக்கு குறியீடு என்ன? ஆகாசம் எதுல இருந்து முளைக்குது? ஆகாசத்துடைய விதை என்ன? ஆகாசத்துக்கு எது விதை? ஒளி, நாதம் அப்படிங்கிறதுதான் ஆகா. அப்போ நல்லா கவனிங்க, வானத்தை விட முக்கியமான செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி, நல்ல மண்டல ஏத்திக்கோங்க. வானத்தை விட நுட்பமானது எது? ஓசை. வானத்தை விட நுட்பமானது ஓசை. அந்த ஓசைய பெருமான் நமக்கு எங்க கொடுத்திருக்கான்? இங்க தொண்டையில கொடுத்திருக்கான். அந்த ஓசையினாலே பெருமான நம்ம வழிபாடு செய்தோம். நாதத்தினாலே தேவாரம் பாடி, திருவாசகம் பாடி, நமச்சிவாய மந்திரம் சொல்லி ஏதோ ஒரு ஒளி எழுப்பி நாதத்தினாலே சிவபெருமானை வழிபாடு செய்வது வானத்தில் இருக்கும் ஆகாசமாக இருக்கக்கூடிய பெருமானை சற்றே உணர்வது. ஆகாசத்தை உணர முடியாது. ஆகாசத்தை உணர முடியாது. மீனாட்சி அம்மா மியூட் பண்ணிக்கலாம். ஆகாசத்தை உணர முடியாது. ஆனா ஆகாசத்துக்கு வேற இருக்கக்கூடிய ஓசைய பெருமான் நம்ம கிட்ட கொடுத்திருக்கான். ஓசைய வச்சு ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாச மலரெல்லாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் பெரியாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, தேச விலக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையாரகலாத செம்பொன் சோதி. அப்படியே மேற்குள்ள இருக்குது. அவனை ஒவ்வொரு முறையும் போற்றி போற்றின்னு சொல்றப்போ வானம் இங்கதான் இருக்கு, தொண்டையில தான் இருக்கு. அவன் வானம் தொண்டையில தான் இருக்கு. வானம் இங்க இருந்துதான் பிறக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்ற போற்றியில பெருமான் சுட்சமமா நின்று ஆடுகின்றான் என்பதை தெரிந்து நாம் போற்றி சொன்னா ஆகாச ரூபமாக இருக்கக்கூடிய சிதம்பர ரகசியம் நமக்கு வெளிப்படும். சிதம்பர ரகசியம் ஒண்ணும் கிடையாது. சிவபெருமானுடைய நாத வடிவத்தை உணர்வது. சிவபெருமானுடைய நாத வடிவத்தை உணர்வதுதான் எது? உணர்வதுதான் சிதம்பர ரகசியம். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் சிவபெருமான வழிபாடு செய்யும் போது நம்ம பேரை சொல்லி தங்கம் அப்படின்னு கூப்பிடுவாரு. அந்த கூப்பிடுற சத்தத்தை உணர்ந்தா சிதம்பர ரகசியம் முடிஞ்சது. அவனுடைய திருவடி சிலம்பொலி கேட்டதுன்னா சிதம்பர ரகசியம் முடிஞ்சது. சிதம்பர ரகசியத்தை காண முயற்சிக்காதீங்க, சிதம்பர ரகசியத்தை கேட்க முயற்சி செய்ய. அப்போ நல்ல சொற்கள் தான் வானத்தினுடைய, நல்ல வானத்தினுடைய குறியீடு. எனக்கு தெரியுமா, ஒரு காலத்துல வானம் தூய்மையா இருந்தது. ஏன்? நல்ல சொற்கள் மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால வானம் தூய்மையா இருந்தது. இன்னைக்கு ஓசோன் லேயர்ல என்ன விழுந்துச்சு? ஓசோன் லேயர்ல என்ன விழுந்துருச்சு? ஓட்ட விழுந்துருச்சு. காரணம், வாயில இருந்து வர்றதெல்லாம் கெட்ட வார்த்தை. ஒருத்தர் வாயிலையும் நல்ல வார்த்தை வர்றதில்லைன்றப்போ வானம் என்ன ஆகும்? பழுதுபட்ட வானமா மாறிடுச்சு. நாம எல்லாரும், உயிர்கள் எல்லாரும் நல்ல ஒளி எழுப்புனா வானம், ஒளிக்கும் வானத்துக்கும் தானே கனெக்ஷன். ஆமாவா இல்லையா? ஓசைக்கும் வானத்துக்கும் தானே கனெக்ஷன். அதனாலதான் வானத்துல என்ன கேட்கும்? அசரீரி. கேள்விப்பட்டீங்களா? வானத்துல இருந்து கேட்கறது என்ன? அசரீரி கேட்கும். வானத்துல இருந்து அசரீரி கேட்கும். ஏன்னா வானம் எதற்குரிய பொருள்? ஓசைக்குரிய பொருள். அப்போ நல்ல வார்த்தை பேசுறதுனால வானம் அன்னைக்கு ரொம்ப தெளிவா இருந்தது. நல்ல வார்த்தைகள். அதனாலதான் பாத்தீங்கன்னா கோவில்கள்ல கும்பாபிஷேகத்துல அந்த அந்த வேத மந்திரங்கள் சொன்னாங்கன்னா உடனே வானத்திலிருந்து மழை பொழியும். பாத்துறீங்களா? ஏன் அப்படின்னா அந்த நல்ல மந்திர வேத சொற்கள் வானம் என்பதை சரி செய்யும். வானத்தை நமக்கு என்ன பண்ணும்?
அருள் செய்யும். அதனால நல்ல சொற்கள் என்பது வானுக்கு சமம். அதுவும் சிவம் சம்பந்தப்பட்ட சொல்லு. சிவம் சம்பந்தப்பட்ட சொல் வானுக்கு சமம். நாம போற்றி செய்வது எதை தெரியுமா? வானம் போன்ற சிவபெருமானை நாம் உணர்கின்ற தருணம். ஒவ்வொரு போற்றியிலும் உள்ள சிவபெருமானை உணர உணர நம்மளுடைய வானமாக இருக்கக்கூடிய நுட்பமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் உணர்ந்து கொண்டே இருக்கின்றோம் என்று தருணம். ஆகவே போற்றி செய்வது என்பது அதிநுட்பமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை உணர்வதற்கு சமம். இனிமே சிதம்பர ரகசியம் பார்க்கணுமா கேட்கணுமா? கேட்கணும். அருமை. ஏன்னா ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. சிதம்பர ரகசியத்துக்கு சிதம்பரத்துக்கு போகணும்னு அவசியம் இல்ல. நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு சிவபெருமானுடைய திருவடி சிலம்பொலி கேட்கின்றதா அப்படின்னு முயற்சி செஞ்சாலே கேட்கும். நாம எல்லாரும் நீங்க பாத்துருக்கீங்களா? ஒரு பெரிய ஹாலு, ஒரு மேரேஜ் ஹால்ல எல்லாரும் பண்ணிக்கலாம். எல்லாரும் சதீஷ் ஐயா, மேரேஜ் ஹால்ல எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. ஐயா நம்ம புள்ள நம்ம அம்மா பேசுறது கேட்க, நம்ம அம்மா பேசுறது நம்ம கேட்காது. ஏன்னா எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, மேலதாள சத்தம் இருக்கும், எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்காது. இப்போ அதே மேடையில எல்லாம் அமைதியா இருங்க, ஒரு நிமிஷம் எங்க அம்மா முக்கியமா ஏதோ பேச வராங்க, எல்லாரும் அமைதியா இருங்க, மேளம் நிறுத்து, நீ நிறுத்துப்பா, எல்லாம் நிறுத்துப்பா, எங்க அம்மா முக்கியமா ஏதோ பேசுறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அமைதியா நிறுத்திட்டோம்னா அம்மா பேசுறது கேட்குமா கேட்காதா? கேட்குமா கேட்காதா? கேட்கும். அது போல ஐம்புலன்கள் என்ற 5 புலன்களும் மேலதாளம் வாசிட்டு இருக்கு. 5 புலனையும் கொஞ்ச நேரம் அமைதியாரு. மனமே கொஞ்சம் இறைச்சல போடாது, அமைதியாரு. நீங்க எல்லாம் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்களா? எங்க அப்ப ஆடுகின்ற அந்த திருவடி சிலம்பு எனக்கு கேட்கணும், கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லும் போது சப்த நாடியும் அடங்கி மனமும் அடங்கி அவன் ஆடுகின்ற சிலம்பொலி அவன் எப்பயுமே ஆடிட்டு இருக்கான். நீங்க அவன் சிலம்பொலியை கேட்க நாம முயற்சி செய்யலையே தவிர அவன் ஆடுகின்றான். நம்ம எல்லாத்தையும் என்ன பண்றோம்? நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த ஒரு நிமிஷம் எனக்கு ஆன் பண்ண முடியுமா? ஒரே ஒரு நிமிஷம். நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு செல்ஃப்ல ஒரு பூஜாடி, நம்ம நகையெல்லாம் போட்டு வைக்கிற ஒரு கப்பு, காசெல்லாம் போட்டு வைக்கிற ஒரு தட்டு, திருநீர்லாம் கொட்டி வைக்கிற ஒரு இடம், என்னோட மொபைல் வைக்கிற ஸ்டாண்டு, அதோட சேர்த்து சிவபெருமானையும் தூக்கி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாமே வேணும், அதோட சேர்த்து யார் வேணும்? எனக்கு எல்லாமே வேணும், அதோட சேர்த்து சிவபெருமானும் வேணும். அப்படிதான் நம்மளுடைய வாழ்வு, அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில. ஆனா அருளாளர்கள் எப்படி இருந்தாங்க? ஏற்பகை நாயனார் எப்படி இருந்தாரு? என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளும் சிவனடியாருக்கு சொந்தம், எல்லாமே சிவனுக்குரியதுன்னு அவங்க எல்லாம் நினைச்சனாலதான், எல்லாமே சிவனுக்குரியது நினைச்சாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, உலக பொருள் எல்லாம் தூக்கி போட்டு சிவத்தை மட்டும் தூக்கி அந்த செல்ஃப்ல வச்சாங்க. அதனால களரி தெரிவாருக்கு என்ன கேட்டுச்சு? சிவபெருமான் ஆடுகின்ற சிலம்பொலி கேட்டுச்சு. என்னயா நீ, நாங்க ஏதோ ஒரு இதுக்கு திருவாசனைக்கு ஏதோ ஜாலியா வரலான்னு பார்த்தா, நீ என்னமோ காவி கசாயம் எல்லாம் கட்டிட்டு வீடெல்லாம் விட்டுட்டு துறவு பூண்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிருங்க, அப்பதான் சிவபெருமான் கிடைச்சுன்னு எங்களை நீ திசை திருப்புறியே, இது நியாயமா? நாங்களே எங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல கேட்கலான்னு வச்சா வீட்டெல்லாம் விட்டாதான். அப்படி இல்ல. நமக்கு சிவபெருமான் கொடுத்த பணி எது? குழந்தைங்க, ஹஸ்பண்ட், வாழ்க்கை, இல்லணும், எல்லாமே அவன் கொடுத்த பணி. கவர்மெண்ட் ஜாப் பாக்குறீங்க எல்லாரும் இல்ல? கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு, சந்தோஷப்படுவோமா இல்லையா? மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், கவர்மெண்ட் ஜாப், நம்ம வீட்டுக்குள்ளே, நம்ம வீட்டு பக்கத்திலே கிடைச்சிருச்சு. ரொம்ப பெரிய தூரம் டிரான்ஸ்பர்லாம் இல்ல, யார் எந்த ஏரியாலயோ அந்த ஏரியாலே கிடைச்சிருச்சு. நல்ல சம்பளம், சந்தோஷப்படுவோம்ல? என்ன பண்ணுவோம்? காலையில எந்திரிச்சு என்ன பண்ணுவோம்? ஆபீஸ் போக மாட்டோமா? போயிட்டு என்ன பண்ணுவோம்? சந்தோஷமா, ஆகா 1 லட்ச ரூபாய் அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? 1 மணி நேரம் வேலைன்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் வேலைன்னு சொல்லி மாங்குன்னு வேலை பார்த்துட்டு 5 மணி அடிச்சோன்னு என்ன பண்ணுவோம்?
எனக்கு தான் 1 லட்சம் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு இருப்போமா? என்ன பண்ணுவோம்? 5 மணி அடிச்சா எங்க போயிடுவோம்? வெளியில கிளம்பி வீட்டுக்கு கிளம்பிடுவோம். 1 லட்சமோ 2 லட்சமோ 10 லட்சம் 1 கோடி ரூபாய் சம்பளம் கூட வச்சுக்கோங்க. 1 கோடி ரூபாய் சம்பளம் கூட வச்சுக்கோங்க. 5 மணி அடிச்சாலும் 10 மணி அடிச்சாலும் திரும்ப எங்கதான் வரணும்னு நினைக்க தோணும், வீட்டுக்கு தான் வரணும். அது போல சிவபெருமான் கொடுத்த கவர்மெண்ட் ஜாப் தான் நம்மளுடைய வேலை, நம்மளுடைய வீட்டு இல்லறம். அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு திரும்ப என்ன பண்ணணும்? நம்ம ரிட்டர்ன் டு சிவபெருமான் கிட்ட போகணும். அதனால இதை விட்டுட்டு வைங்க, விட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்லல. இத சிறப்பா செய்யுங்க. எங்க அப்பனுக்கும் கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு. எங்க அப்பன்னு சொன்னேன் பாருங்க, நம்ம அப்பனுக்கும் கொஞ்சம் நேரம் வேலை கொடுங்கன்னு, நம்ம அப்பன் கூட கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கு கொடுங்கன்னு. அப்போ இல்லறத்தை விட்டுட்டு நான் வர சொல்லல, செல்ஃப்ல அடுக்கணும்ல. மேல் செல்ஃப்ல நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம், கீழ் செல்ஃப்ல சிவபெருமான வைக்கிறோம்ல, அதுல எதுவுமே வைக்காம பாத்துக்கலாம். சிவபெருமான வழிபாடு செய்ய வந்துட்டா சிவம் மட்டும்தான். அது 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ 1 மணி நேரமோ தெளிவா அவனோட இருப்போம். அப்புறம் வேலை வந்துருச்சு, எப்ப நீ கொடுத்த வேலைதான், சரியா போய் செஞ்சுட்டு வந்துடுறேன் பொறு அப்படின்னு சொல்லி கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தைக்கும் இல்லறத்துக்கும் போகத்துக்கும் எல்லாத்தையும் பங்கெடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா ரிட்டர்ன் டு சிவபெருமான் கிட்ட நம்ம அப்பாட்ட வரணும், நம்ம அப்பாட்ட வரணும். அதுதான் இங்க முக்கியமாக சொல்லப்படுச்சு. அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம், போற்றி செய்வது என்பது வானாகி நிற்கின்ற சிவபெருமானை தழுவுவதற்கு சமம். போற்றி செய்வது எதற்கு? வானாகி நுட்பமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை தழுவுவதற்கு சமம். அந்த போற்றியை செய்து உணர்வது வானாக நுட்பமாக ஆகாசமாக அதிநுட்பமாக விளங்குகின்ற சிவபெருமானை நாம் உள்கி உருகி அவனை அறிகின்ற ஆற்றலை இந்த ஆன்மாவுக்கு தருகின்றது போற்றி என்று சொல்லி, அப்பேற்பட்ட பெருமானை போற்றி செய்கின்ற இடமாக அமைகின்ற இந்த இடத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய போற்றி என்பது நதிசேர் செஞ்சடை நம்பா. நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி. சிவபெருமானுடைய சடையிலே அன்னை கங்காதேவி அதுக்குள்ள இருக்கா. சிவபெருமான் சடையில கங்கை என்பவன் இருக்கிறார், நதி என்றது உள்ள வச்சிருக்கார். நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி. நம்பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்களிலே சிறந்தவன் அர்த்தம். நம்பி அப்படின்னா நம்பின என்ன அர்த்தம்? ஆண்களிலே சிறந்தவன் அர்த்தம். நங்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்களிலே சிறந்தவன் அர்த்தம். நம்பா நம்பன் அப்படின்னா என்ன அப்படின்னா அவன் எல்லா உயிர்களுக்கிடையும் சிறந்தவன். அப்பேற்பட்ட சிறந்த சிவபெருமான் என்ன பண்றான்? தன்னுடைய சடையிலே கங்கையை தரித்திருக்கின்றான். எப்பவுமே சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது பின்கோடு ப்ராப்பரா எழுதணும். சிவபெருமானுக்கு போற்றி செய்யும் போது பின்கோடு ப்ராப்பரா எழுதணும். போன் நம்பர்ல 1 டிஜிட் தப்பானாலும் என்ன ஆயிடும்? போன் நம்பர்ல 1 டிஜிட் தப்பானா என்ன ஆயிடும்? இல்ல கரியா சொல்லுங்க. போன் நம்பர்ல 1 டிஜிட் தப்பானாலும் அதுதான் எதிர்பார்த்தேன் சுத்தாமா, வேற ஆளுக்கு போயிடும், கால் வேற ஆளுக்கு போயிடும். தப்புலாம் வராது. இப்ப 10 டிஜிட்டுக்குமே நம்பர் உண்டு. போன் நம்பர்ல 1 டிஜிட் மாறினாலும் வேற ஆளுக்கு போயிடும். சிவபெருமானுடைய பின்கோட ப்ராப்பரா போடாட்டினாலும் வேறவங்க இது எங்க சாமின்னு சொல்லிடுவாங்க. அதான் முக்கியம். நீங்க இவ்வளவு நாள் கும்பிட்டீங்க பாத்தீங்களா, ஒரு குரூப் வரும். இவ்வளவு நாள் கும்பிட்டீங்க பாருங்க, அது எங்க சாமி தெரியுமா? ஏன்னா எங்க சாமிக்கு நீங்க சொல்றதெல்லாம் இருக்கு அப்படின்னு நாம கும்பிட்டதெல்லாம் நம்மள என்ன பண்ணுவோம்? ஆமா இல்ல, இவங்க சொல்றது சரியா இருக்குமோன்னு நினைச்சிருவோம்ல. அதனாலதான் சிவபெருமான் யாருமே செய்ய முடியாத தன்னுடைய யுனிக்னஸா வச்சிருக்கான். என்ன? அவன் செஞ்சடை வச்சிருக்கான். யாருக்காவது சடை இருக்கா? சடாபாரம் யாருக்காவது இருக்கா? இல்ல. சடாபாரம் பொருந்திய பெருமான். அந்த சடையிலே கங்கையை தரித்தவன் சிவபெருமானை தவிர வர எந்த சாமிக்காவது அந்த அடையாளம் உண்டா? இல்ல. நீங்க கதியே போற்றி கனியே போற்றி யாருக்கு வேணாலும் சொல்லலாமா இல்லையா? நீங்க திருமாலுக்கும் சொல்லலாம், பிரம்மனுக்கும் சொல்லலாம்,
நீங்க நாளைக்கு ரஜினிகாந்துக்கும் சொல்லலாம், சாய்பாபாவுக்கும் சொல்லலாம், யாருக்கு வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி என்ற அந்த ஒரு வார்த்தையை சிவத்தை தவிர வேற யாருக்கும் சொல்ல முடியாது. அவன் சுடலை பொடி பூசுபவன், சுடுகாட்டில் இருக்கிறவன்ற வார்த்தை யாருக்கு சொல்ல முடியாது, சிவத்தை தவிர. ஒரு பாதி அன்னை பராசக்தியை வச்சிருக்கான்றத சிவத்தை தவிர. காலிலே அந்த விரைசேர் கடல்களை வைத்திருக்க கூடியவன் என்ற சொல்ல அவனுக்கு மட்டும்தான். பூதங்களோடு ஆடுபவன், பேய்களோடு ஆடுபவன், மண்டையோடு நான் அது என்ன மாலை, அந்த மாலைக்கு பேர் கங்கால மாலை. கங்கால மாலைனா எலும்பு மாலை. எலும்பு மாலை போட்டிருக்கிறவன் அவனை மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால பின்கோட சரியா எழுதணும்னு சொல்லித்தரதான் எது. நீங்க போடுற அட்ரஸ்ல நீங்க கவனிங்க ஒரு நிமிஷம். சிவபெருமானுக்கு அவன் பின்கோடு அவனுக்கு இடம் இல்ல. நீங்க தப்பு தப்பா வழிபாடு செஞ்சாலும் அவன் ஏத்துக்குவான். நீங்க எந்த கடவுளை வழிபாடு செஞ்சாலும் அவன் என்ன பண்ணுவான், அவன் தன்னுடைய அந்த அந்த தன்னுடைய இடத்துக்கு அவனுக்கு பேதம் இல்லை. நீ எங்க ஆனா நமக்கு என்ன வேணும், நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் வேணும் நம்ம நினைக்கிறோம் இல்ல, நம்ம சிவத்துக்கிட்ட போறோம். அதனால நமக்கு தான் இந்த சொல்லி இது சிவத்தை என்ன பண்றாங்க, காப்பு பண்றாங்க. சிவத்தை என்ன பண்றாங்க, காப்பு பண்ணி அவங்க கிட்ட மட்டும்தான் நீங்க போகணும்னு அவங்கள கொண்டு போறாங்க. நம்ம செம்மறி ஆட்டு கூட்டம்ல நம்ம எல்லாரும் செம்மறியா முன்னாடி யாராவது ஒரு பாதையில மாறிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், மாறிடுவோம்ல, அவங்க பின்னாடியே இல்லையா. சாமிக்கு இப்ப என்ன பண்றான் நல்லா சிவபெருமானுக்கு திருநீர் கும்பிட்டாலும் பேப்பர்ல நாளைக்கு சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டா கதி கலங்கிறது. ஐயோ என்ன வண்ணம் போறானோ, என்ன பண்ணலாம்னு ஜோதிட மலர் போட்டிருக்காங்கன்னு ஒரு பாக்குறோம். நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, நேரா கிளம்பி நான் சொல்ற குச்சனூர் கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற சாமிக்கு எல்லாம் கும்பிட்டு, அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எள்ளு சாதத்தை கொடுத்து, அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கருப்பு ட்ரெஸ்ஸை கொடுத்து, நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் குடிச்சிட்டு அங்கேயே விட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்காம வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லும் போது பக்கத்து வீட்டுக்காரவங்க ஏக்கா நாங்க போலான் இருக்கோம் நீங்களும் வர்றீங்களா அப்படின்னு கேக்குறப்ப என்ன ஆயிடுச்சு, போயிட்டு வந்துருவோமே என்ன வந்துச்சு அப்படின்ற எண்ணம் நமக்கு தோணுதா இல்லையா. ஏன் இன்னொருத்தவங்க இந்த சுவாமிக்கு தான் வலிமைன்னு சொல்லும் போது நமக்கு லேசா நம்ம சாமிக்கு வலிமை இல்லாம போகுதோன்னு நினைக்க கூடாதுன்றதுக்காகத்தான் இவன் தேவாதி தேவன் மகாதேவன், ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவன், அவன் தேவாதி தேவன். எல்லாருமே அவன்கிட்ட நிக்கிறாங்க. திருநள்ளாறுலயே தனீஸ்வர பெருமான் யாருகிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்காரு, உள்ள இருக்கக்கூடிய பெருமான் அவர்கிட்டதான் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. நாம அவரை கண்டுக்காம எங்க போறோம், அப்போ சாமி சனீஸ்வரர்னாலே சொல்லக்கூடாது பயம் அப்படின்னு சொல்லி பயப்படாத. இங்க போறாரு யாரு, ஞானசம்பந்தர் போறாரு, மதுரைக்கு போறாரு, பயமுறுத்தி விட்டாங்க. நல்ல நேரம் சரியில்லை, கிரகம் சரியில்லை. கிரகத்திலே எது கெட்ட கிரகம், நல்லவங்க தான் நமக்கு கெட்டவங்க, அப்படித்தானே எல்லாரும் நல்லவங்க தான் நமக்கு கெட்டவங்க. ரைட்டுனா ரைட்டு, தப்புனா தப்புன்னு சொல்றவர். அதனால ரைட். அப்போ எல்லாரும் இன்க்ளூடிங் யார் சொல்றான், நாவுக்கரச பெருமானே சொல்றாரு, சாமி நாளும் கோளும் சரியில்லை, இப்ப போகாதீங்க, சமணர்கள் எமகாத பயலுக. ஆமா திருநாவுக்கரசர் அந்த ஜமனர்கள் சொல்றாரு, எமகாத பயலுக என்னையே ஒரு வழி ஆக்கிட்டானுங்க, சின்ன புள்ள நீங்க போகாதீங்க சுவாமினார். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு பாடினாரு. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கும் மிகவே. 50 கோல அடியாரா இருந்தா, நெஞ்சில கங்கை சூடியவனை சுமந்ததா இருந்தா 7 கோளும் நல்லதுதான் செய்யும், ஒண்ணும் செய்யாது. நான் போயிட்டு வரேன் சாமி, நீ கவலைப்படாதீங்கன்னு சொல்லி போயிட்டு அவரை திருநீர் போட்டு சரி பண்ணாரு. ஆனா என்ன பண்ணாங்க, வாதத்துக்கு கூப்பிடுறாங்க. யாரு, சமணர்கள் வாதத்துக்கு கூப்பிடுறாங்க. என்ன ஃபர்ஸ்ட் வாதம், என்ன வாதம், அனல்வாதம்.
அனல்வாதம் என்ன பண்ணணும்னா நெருப்புல எழுதி என்ன பண்ணணும், ஓலைச்சுவடியில எழுதி நெருப்புல போடணும். எதனுடைய நெருப்பு எரிக்காம இருக்கோ அவர்களுடைய சமயம் சிறந்த சமயம். அவங்க என்ன பண்றாங்க, சரி நாங்களும் எழுதுறோம். அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் அஸ்தி நாஸ்தி. அஸ்தின்னு என்ன அர்த்தம், இருக்கு. நாஸ்தினா இல்ல. நம்மள இவன் எஸ்.ஜே. சூர்யா இருக்கு இல்லன்னு சொல்ற மாதிரி இவங்க சொல்ற வார்த்தை இருக்கு, இதுதான் மந்திரம். இது ஒரு மந்திரமா? சரி, அதான் சொல்றாங்க அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தின்னு அவங்க என்ன பண்றாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, புதுசா எழுதுனா நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. ஏன்னா இந்த இடத்த நான் கனெக்ட் பண்ண போறேன். இவர் புதுசா எழுதுனா, ஓ நீ ஏதோ அதுல ரசாயனம் தடவிட்ட, அதுல அதனால நீ செய்தது தப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு இவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே பல நாட்களுக்கு முன்னாடி எழுதி வச்ச ஓலைச்சுவடி இருக்குல்ல, அந்த ஓலைச்சுவடியில கயிறு சாத்துறாரு. யாரு? ஞானசம்பந்தர் கயிறு சாத்துறாரு. கயிறு சாத்துறதுன்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நல்லா கவனிங்க, கயிறு சாத்துறதுன்னா ஒரு புக்ல, நம்ம புக் இருக்குல்ல, புக்ல ஒரு கயிறு எடுத்து உள்ளுக்குள்ள போட்டா அது கயிறு சாத்துறதுன்னு சொல்றோம். அது கயிறு சாத்துதல் கிடையாது. கயிறு சாட்டுறதுல என்ன தெரியுமா? எனக்கு கவனிங்களேன் ஒரு நிமிஷம், எல்லாரும் பார்க்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். கயிறு சாற்றுதல்லாம் ஒண்ணும் கிடையாது. திருநீர் பூசி 2 கைகள்லையும் திருநீர் வச்சு அந்த திருநீரை கைகள் முழுவதுமாக தொட்டு அந்த கைய சுத்தம் பண்ணி ஏதோ ஒரு ஏட்டு அப்படி தடவுனா அது பேர் தான் கயிறு சாற்றுது. நல்லா கவனிச்சுங்க. கயிறுக்கு மதிப்பு இல்ல, திருநீருக்குத்தான் அந்த மதிப்பு. திருநீரை கையில தொட்டு நீங்க என்ன பண்ணணும், திருநீரை நெற்றியில இட்டு கையில திருநீரை போட்டு, கைய பெருமானே திருநீர் போட்டாச்சு, இந்த கை எது, நீ இருக்க, இந்த கையில நீ இருக்க, நீ எங்க வரன்னு சொல்லுன்னு சொல்லி கைய அப்படியே அந்த புக்ல ஒரு இடத்துல வருடுறப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும்ல, அதுக்கு பேரு தான் கயிறு சாத்து. நாம என்ன நினைக்கிறோம், ஓலைச்சுள்ள ஒரு கயிறு எடுத்து உள்ளுக்குள்ள விட்டோம்னா நான் கயிறு சாத்துறது. கயிறுக்கா மதிப்பு? கயிறா சூஸ் பண்ணோம், திருநீரு தானே, அவனுடைய திருநீற்று சாம்பல் தானே. அப்போ கையில திருநீர் பூசிக்கிட்டாரு, நெற்றி நிறைய திருநீர் பூசிக்கிட்டாரு. நம்முடைய ஞான சம்பந்தர் கையில தொலாவுறாரு. எங்க அவர் பாடின பாட்டுல தொலாவி ஒரு பதிகத்தை விடுவுறாரு. பார்த்தா என்ன பாட்டு? திருநள்ளாற்று பதிகம். திருநள்ளாற்று பதிகம் வருது. பச்சை பதிகம். ஆமா, போகமார்த்த பூன்முளையால் பதிகம் வருது. யாரு என்ன சொன்னாங்க? நாள் சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல. நாள் சரியில்லைன்னு சொன்ன உடனே நம்பிக்கையோட போனாரா இல்லையா? யாரு? ஞான சம்பந்தர் நம்பிக்கையோட போனாரா இல்லையா? அப்படி போன உடனே நல்லா கவனிங்க, இந்த இடத்தான் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டாம். அப்படி போனாரு. போயா நாளா திருநள்ளாற்றுல போய் ஒரு எள்ளு விளக்கு போட்டு போயிருங்க சாமி, உங்களுக்கு வர்ற சனி தோஷம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னா கேட்கல. அட போயா, நான் போறேன் எங்க அப்பனை பார்த்து, எங்க அப்பா எல்லாத்து கூட வருவான்னு சொல்லி போனா, இவர் நம்பிக்கையோட போனனால யார் அங்க தோஷத்துக்கு வருகின்ற அந்த கடவுளும் அந்த தர்பாரேணீஸ்வரர் என்று சொல்லுகின்ற திருநள்ளாற்று பெருமானுடைய பதிகம் போகமார்த்த பூன்முளையார் பதிகம். அப்ப என்ன அர்த்தம்னா, சிவபெருமான நம்பி போனீங்கன்னா அந்த சனீஸ்வரனுக்கு அருள் செய்த அந்த தர்பாரேணீஸ்வரர் என்பவர் உங்களை தேடி வருவார். உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அவ தேடி வருவார். இவர் உங்க கிட்ட இருக்கிறப்போ வருவாரு சனீஸ்வரர் உங்களை பிடிக்கிறதுக்கு வருவாரு. யார் உள்ள இருக்கா, யார் கூட பேசிட்டு இருக்கான்னு எட்டி பார்ப்பாரு. அப்பா நம்ம ஆளு ஆஹா, கை நீரு கயிறு ஆஹா, நம்ம ஆளு, ஓஹோ நமக்கே அடிவடத்துல பெரிய ஆள் தான் போல, இவர்கிட்ட எதுவும் வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாரு இருக்கு. அதனால ஆனா நமக்கு இருக்கிற பக்தி என்ன பக்தி? தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துலயும் ஒரு குத்து, அப்படித்தானே பண்ணுவோம். நம்ம கிட்ட இருக்கிற பக்தி என்ன பக்தி? வடிவேல் சொல்ற மாதிரி என்ன பண்ணுவோம்? தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துலயும் ஒரு குத்து. சிவபெருமானுக்கு ஒரு தேவாரம், சனீஸ்வர பெருமானுக்கு ஒரு எள்ளு விளக்கு, ரெண்டையுமே வச்சோம். எப்பா என்னைய நீ ஒண்ணும் பண்ணாத, என்னைய ஒண்ணும் பண்ணிடாதன்னு ஒரு பயந்துகிட்டு அவர் ஒரு எள்ளு விளக்கும். இவர்கிட்ட போகமார்த்த பூன்முளையால் அப்படின்னு அந்த பதிகத்தையும் பாடி 2 பக்கமும் தென்னை மரத்துக்கு. அப்போ செல்லாத ஓட்டா மாறிடும். ஒண்ணு பாவம் சனீஸ்வரருக்கு உண்மையா இருந்துட்டு போயிடலாம்,
இல்ல எங்க அப்பா சிவபெருமானுக்கு உண்மையா, நம்ம அப்பா சிவபெருமானுக்கு உண்மையாட்டு போயிடலாம். ரெண்டுக்கும் மத்தியில இருப்போம் நம்ம. நாம சைவம் கும்பிடுறோம், ஐயோ சைவம் கும்பிடுறோம்ட்டாங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு நைட்டு பூரா நாளைக்கு என்னமோ நமக்கு நம்ம ஜாதகத்துக்கு ஏதோ பயங்கர கட்டம் இருக்குன்னு இருக்காங்க. சரி நைட்டு பூரா நம்ம இந்த பாட்டெல்லாம் பாடிட்டோம், தேவாரம் எல்லாம் பாடிட்டோம், ஒரு வேலை போய் ஒரு விளக்கை போட்டுத்தான் வருவோமே, இப்ப என்ன வந்துச்சு அப்படின்னு நினைக்கல. யாரு? ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர் போப்பா எங்க அப்பா என் மனசுல இருக்கா. யாரு? பாட்டு என்ன பாட்டு? வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால். உள்ளமேன்னு சொல்லிட்டார். உளம்னா என்ன அர்த்தம்? உளம்னா மனசு கிடையாது. சைவ சித்தாந்தப்படி உளம் என்பது ஆன்மா. சைவ சித்தாந்தப்படி உளம் என்பது ஆன்மா. உளம் என்பது சித்தாந்தப்படி ஆன்மா. இந்த ஆன்மாக்குள்ள புகுந்திருக்கான் சிவபெருமான். அவன் மனசுக்குள்ளே இருக்கான். கர்மம் அதுக்குள்ள சாக்கடை தானே இருக்கு. மனசை தோண்டுனா அவனை பத்தின நினைப்பு, இவனை பத்தின நினைப்பு, சிவபெருமான பத்தின நினைப்பு கொஞ்சம் போல வச்சுக்கிட்டு எவனை கெடுக்கணும், இவன் என்ன பண்ணா, அவன் நமக்கு மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்ன தோண்டி பார்த்தாதான் தெரியுது. அப்பா சாமி இவ்வளவு பெரிய குப்பையன். அவன் ஆன்மாக்குள்ள இருக்கான். ஆன்மாவைத்தான் வழி நடத்துறான். சிவபெருமானுக்கு எது உடம்பு, நமக்கு எது சட்டை? இதான சட்டை. ஆன்மாவுக்கு எது சட்டை? உடம்பு தானே சட்டை. நம்ம உடம்பு. சிவபெருமானுக்கு எது சட்டை? ஆன்மாவே சட்டை. அவன் ஆன்மாக்குள்ளதான் இருக்கான், வேற எங்கேயும் இருக்க மாட்டான். ஆன்மா அப்படி இருக்கும். அப்போ யாரெல்லாம் கங்கை சூடிய சிவபெருமானை தன்னுடைய ஆன்மாவிலே இருப்பதாக பதிவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு கோள்கள் அனைத்தும் நன்மையே செய்யும். இப்ப நம்ம பார்த்தோம்ல, நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றின்ற வார்த்தைய நீங்க உருகி சொன்னால் வேயுரு தோழி பங்கன் முழு பாடலையும் பாடியதற்கு சமம். நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி. அவன் தலையில எதுக்கு கங்கை நீர் வச்சிருக்கான்? என்னுடைய ஆன்மாவினுடைய மலங்களை அழிப்பதற்காக வச்சிருக்கான். அப்பேற்பட்ட பெருமான் எனக்குள்ள இருக்கான்னு நம்புறது பேருதான் என்னது? பூசனை. நாம ஏத்தாப்பி வச்சிருக்கிற சிவலிங்க திருநீர்ல சிவபெருமான் சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்து இருக்காருன்னு நம்புறதுக்கு பேர் தான் என்னது? சிவபூசை. நம்புறதுக்கு பேர் தான் சிவபூசை. அந்த நம்பிக்கையில ஒரு துளி குறைஞ்சாலும் என்ன பண்றது? அந்த நம்பிக்கையில ஒரு துளி குறைஞ்சாலும் அந்த சிவபூசையில பயன் இல்லை. பயன். நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். இந்த ஒரு செய்தி சொல்லிருக்கிறேன். ஒரு செய்தி புரிஞ்சிருச்சு நமக்கு. மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்ததனால் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்வர்க்கு மிகவே. அப்போ கங்கை நதி சூடிய செஞ்சடை பெருமானை மனதிலே, நம் உளத்திலே, நம்முடைய ஆன்மாவிலே எழுந்தருளச் செய்துவிட்டால் எந்த கோள்களும் எந்த விஷயங்களும் நம்ம என்ன பண்ணாது, ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற அந்த தெளிவை பாடினது மட்டும் கிடையாது, செஞ்சும் காமிச்சார். யாரு? ஞான சம்பந்தர். 8000 சமணர்கள் கொலை செய்வதையே தொழிலாக கொண்டு கொல்லாமையை போதிக்கின்ற சமணர்கள். எப்படி? கொலை செய்வதையே தொழிலாக கொண்டு கொல்லாமையை போதிக்கின்ற சமணர்கள். அப்பேற்பட்ட சமணர்கள் இருக்கிற இடத்துக்கு போறாரு. முழுக்க சமணர் கோட்டை எது? மதுரை அம்பதி. போயிட்டு உள்ள பாடுறாரு. போகமார்த்த பொன்முலை. யாராவது பாட முடியுமா? போகமார்த்த பொன்முலையார். அதுக்கப்புறம் நான் அடியன் ஒரு செய்தி சொல்லணும். யாராவது பாடுங்க. அதே ராகத்துல பாட முடியுமா? வாய்ப்பு இருக்குது. போகமார்த்த பொன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த வரலங்க. பைங்கன் வெள்ளே பரமேட்டி
ஆகமாத தோளுடையன் கோவன ஆடையின் மேல் நாகமாத்தனம் பெருமான் மேயது நல்லாரே. இவரு பாடிட்டு யாரு முடிச்சுட்டாரு? எங்க முடிச்சுட்டாரு? ஞானசம்பந்தம் எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. எல்லாத்தையும் முடிச்சு சமணர்கள் எல்லாம் துவம்சம் பண்ணி அவரெல்லாம் ஒழிச்சு கட்டி முழு பூமியையும் சைவமா திளைக்க வச்சுட்டு வந்துட்டாரு. வந்துட்டு வர்றாரு, யார பாக்குறாரு? சொக்கநாதரை பாக்குறாரு. சொக்கநாதரை பார்த்தா யாரு தெரியுறான்? சொக்கநாதரை பார்த்தா யாரு தெரியுறான்? சொக்கநாதரை பார்த்தா தர்பாரேஸ்வரர் தெரியுறாராம். சொக்கநாதரை பார்த்தா தர்பாரேஸ்வரர் தெரியுறாராம். தர்பாரேஸ்வரர் தெரிஞ்ச உடனே, ஆஹா மைந்த சொலாய் நல்லாறு ஆடிய நாயகனே, எப்ப நல்லாறுல இருந்து இங்க வந்துட்டியாப்பா, எனக்கு ஏதோ ஆகும்னு சொல்லிட்டு திருநள்ளாற்றுல தானே உட்கார்ந்து இருந்த, எப்படிப்பா இங்க வந்த? நான் எடுக்கும் போது ஏன்பா போகப்பாட்ட பூன்மொழியார் திருநள்ளாறு பதிக வரணும்? சொக்கநாதர் நல்லாறு பார்த்ததுக்கு சமம். இன்னும் நீங்க போய் சொக்கநாதரை பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு போக தேவையில்லை. மதுரை எம்பதி சொக்கநாதரை பார்த்தா திருநள்ளாறு போக தேவையில்லை. திருநள்ளாறுக்கு போனா மதுரை எம்பதி சொக்கநாதரை பார்க்க தேவையில்லை. ரெண்டு பேரும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான். அதுக்காக அங்க இப்ப பட்டீஸ்வரர் பெருமான் வேற அப்பெல்லாம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் அங்க நாட்டியிருக்காரு, என்ன நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? சிவபெருமான் சொல்லியிருக்காரு. அதனால அப்பேற்பட்ட, அதனால சொக்கநாதரை வழிபாடு செய்பவர்களுக்கு ஒரு காலம் கோளின் தோஷமும் நாளின் தோஷமும் எந்தவித தடைகளும் ஒரு நாளும் வராது. அதனாலதான் என்னமோ தெரியல, சொக்கநாதரை வழிபாடு செய்து ஆரம்பிக்கிற நம்முடைய திருவாசக சிந்தனை இன்றளவும் எத்தனையோ தடங்களுக்கு மத்தியில மிகச் சிறப்பாக போயிட்டு. அந்த பாட்டு மட்டும் எடுத்துக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு வாய்ப்பு, ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க. அது சொல்லிட்டு ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லி நான் அடுத்த நதிசேர் செஞ்சடை போய்க்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். அந்த நட்டப்பாடையில ஒரு ராகம், அந்த பாட்டு மட்டும் தான், அந்த மருங்குலாவியவ ஒரே ஒரு நிமிஷம். திருமுறை தேவாரம் முதல் திருமுறை திருநள்ளாறும் திரு ஆலவாய் பாடக மெல்லடி, பாடக மெல்லடி, மன்னிக்கணும், பாடக மெல்லடி. பாருங்களேன், இல்ல இது நட்டப்பாடு, கம்பீர நாட்டா. பாடகமில்லடி பாவையோடும் படுப்பின காட்டிடம் பற்றி நின்று நாடகம் ஆடும் நல்லாருடைய நம்பெருமானிது என் கொல் சொல்லாய் சுடக முன்கை மடந்தை மார்கள் துணைவரோடும் தொடுதேத்தி வாழ்த்த ஆடக மாடம் நெருங்கு கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாரே. எப்பா நாடகமாடும் நல்லாரு, எங்க நாடகம் போடுறப்ப யார் சொல்றாரு? இந்த பதிகம் எங்க பாடிருக்க? இதுக்கு பேரு திருநள்ளாறும் திரு ஆலவாய், இந்த பதிகத்துக்கு பேரு. இந்த பதிகம் நான் முத படிக்கிறப்போ எனக்கு அந்த செய்தி எல்லாம் தெரியாது. என்ன இது, ஞானசம்பந்தர் நம்ம அப்பா சொக்கநாதரை பத்தி பாடுறப்போ இப்படி நல்லாறு பெருமான எழுத்து பாடுறாரு, என்ன காரணம் தெரியல. அதனாலதான் அந்த செய்தி புராணத்தை தெரிஞ்சு என்ன படிக்கணும், நம்மளுடைய திருமுறை படிச்சோம்னா தெளிவு இன்னும் அதிகமா கிடைக்கும். அப்போ இந்த பாடல் வாய்ப்பு இருக்கிற, இந்த பாடக மெல்லடி பாடி பாடினீங்கன்னா திருநள்ளாற்று பெருமானும் சொக்கநாதரும் சேர்ந்து வருவாங்க. எப்படி பாருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு, டோசேஜ் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜோசியக்காரன் சொல்லிட்டான் ஒண்ணுமே பிரச்சனை நீ போயே ஆகணும் அப்படின்னா, சரி இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு, போய் எள்ளு விளக்கு போட்டுடலாமா வேணாம் அப்படின்னு தோணுதுன்னா ஒண்ணுமே இல்ல. பாடகமெல்லடி பாவையோடும் படுப்பின காட்டிடம் பற்றி நின்று ஆரம்பிச்சீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நின்றுவாங்க. அரண் கோட்டை உங்களை சுத்தி எழும்போம். எந்த நாளும் எந்த கோளும் யாரும் எந்த பகையும் உங்களை ஒண்ணு பண்ண. ஆனா ஒண்ணு நம்பணும், இந்த பாட்டு எனக்கு வேலை செய்யலையே அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஏன் என்ன நீ பேசுற?
பண்ணி நின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவேன்னு சொல்றேன். நான் எத்தனையோ தடவை நமச்சிவாயம் சொல்லிட்டேன், ஆனா என் பாவம் தீர்ந்த பாடு இல்லையே. ஒரு தடவை நமச்சிவாயம் பண்ணா, அதாவது என்ன சொல்றது, வான அளவுக்கு விறகு எடுத்திருந்தாலும் ஒரு தீக்குச்சி எப்படி எல்லா விறகையும் பொசுக்கி சாம்பலாக்குதோ அது போல ஒரு நமச்சிவாயம் மந்திரமே சாம்பலாக்குமே. நான் 100 தடவை நமச்சிவாயம் இல்ல, கோடி முறை நமச்சிவாயம் சொல்லிட்டேன், இன்னும் எனக்கு என் பாவம் போகலையே, இன்னும் நான் இருக்கேன்னா என்ன காரணம் அப்படின்னா, அந்த உணர்வு தான் சாமி எதிர்பார்க்கறது. நீங்க எத்தனை பாட்டு படிச்சிருக்கீங்க, எவ்வளவு தலைகீழ் மனப்பாடம் பண்ணிருக்கீங்களா, அதெல்லாம் சாமிக்கு தேவை. சாமிக்கு என்ன தேவை? உணர்வு. உணர்வு. டாக்டர் என்ன சொன்னாருன்னா, விட்டமின் சி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, ஜூஸ் தானே. நான் சாமி நான் 100 சாத்துக்குடிய புழுது சாப்பிட்டேன் சாமி அப்படின்னு. 100 சாத்துக்குடி சாப்பிட்டும் ஏன்பா ஏறல சி, விட்டமின் சி ஏன் ஏறல கேக்குறாரு. 100 சாத்துக்குடி சாப்பிட்டுருக்கேன், ஏன் விட்டமின் சி ஏறல அப்படின்னா, சாமி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறதுக்காக அந்த ஜூஸ நல்லா கொதிக்க வச்சு, நல்லா ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் குடிச்சேன் சாமி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இது ஜூஸ்ல ப்ராப்ளம் இல்ல, அந்த ஜூஸ எடுத்துக்கிட்ட முறையில தான் ப்ராப்ளம் இருக்கு. நீ ஒரே ஒரு சாத்துக்குடிய அப்படியே ராவா சாப்பிட்டு இருந்தா இந்நேரம் விட்டமின் சி நல்லா வந்திருக்குமே. அப்போ டாக்டர் செக் பண்றது எவ்வளவு சாப்பிட்டோங்கிறது இல்ல, பிளட்ல எவ்வளவு விட்டமின் சி வந்திருக்குன்னு தான் செக் பண்ணுவாரு. அது போல சிவபெருமான் உங்களை செக் பண்றது ஆன்மாவில எவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்திருக்குன்னு தான் செக் பண்ணுவாரே தவிர, அது எத்தனை தடவை நான் முற்றோதல் பண்ணிருக்கேன், எத்தனை தடவை நான் திருவாசகம் படிச்சிருக்கேன், நான் எத்தனை தடவை நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் சாமி, 460 அமர்வா கிளாஸ் எடுத்திருக்கேன்னா, அங்கிட்டு ஓரமா போயிரு, தயவுசெய்து போயிரு, உன் ஆன்மால கொஞ்சம் கூட ஒட்டலன்றுவர். அப்போ ஆன்மால ஒட்டுவதுதான் என்ன சொல்றாங்க சாமி. அப்ப ஆன்மால ஒட்டணும்னா உணர்ந்தாத்தான் ஒட்டும். சாமி நல்லா சாப்பிடுறேன், சாப்பாடு ஒட்டல, என்ன பண்றேன், டெய்லி மொபைல் போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறேன், ஒட்டுமா? ஒட்டுமா? ஒட்டவே ஒட்டும். என்ன சாப்பிடுறேன்னே தெரியாது. 2 பள்ளி எடுத்து வச்சாலும் கடிச்சு தின்றுவான், சாப்பிட்டுருவான், நல்லா இருக்கேன். என்ன சாப்பிடுறேன்னே தெரியாத அளவுக்கு சாப்பிட்டா அது உடம்புல ஒட்டாது. ஏன்னா உணர்ந்து செய்யணும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ் எல்லாம், மைண்ட்ஃபுல் ஈட்டிங்றாங்க. வாயில போட்டு இந்த பக்கம் 10 தடவை மெல்லுங்க, என்ன சாப்பிடுறோம்னு மனசுக்கு சொல்லுங்க, இந்த பக்கம் 10 தடவை மெல்லுங்க, மைண்ட்ஃபுல் ஈட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதும், உங்களுக்கு அதீத ஆற்றல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஈட்டிங்லயே மைண்ட்ஃபுல் வேணும்ன்றப்போ, வர்ஷிப்ல கடவுள் வழிபாட்டுல மைண்ட்ஃபுல் தான் சாமி கேட்கிறேன், வேற எதுவுமே கேட்க. அப்போ உணர்தல் என்ன உணரணும்? முடி திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் அப்படிங்கிறத உணர்ந்தாலே உணர்ந்து இந்த பாட்டை பாடக மெல்லடி பாடுனா என்ன வந்துருவாங்க, 2 பேரும் வந்துருவாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாச்சு. உங்களுக்கு சொக்கநாதரும் திருநள்ளாற்று பெருமானும் ஒரு சேர வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பாடக மெல்லடி அந்த பாடலை உள்ளுக்குள்ள அந்த கங்கை நதிசேய செஞ்சடை நம்பன் உள்ளுக்குள்ள இருக்கிறதா நீங்க ஆவாகனம் பண்ணிட்டு பாடணும். அப்படி பாடுனா நீங்க நம்பிக்கையோட பாடுங்க, கண்டிப்பா கண்ணு முன்னாடி சொக்கநாதரும் 2 பேரும் சேர்ந்து கை கோர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல். 2 பேரும் ஒண்ணுதான், ஆற்றல் வகையில நான் அறியேன். அப்பேற்பட்ட அந்த நிலையை நமக்கு. அதனால இந்த நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி அப்படின்றது சிவபெருமானுடைய அடையாளங்களிலே ஒன்று. நதி என்பது கங்கை நதி. கங்கை நதியை அவன் தலையில வச்சிருக்கான். எதை காட்டுது? தலையில கங்கை நதி வச்சிருக்கானே, அது எதை காட்டுது? எதை காட்டுது? தலையில கங்கை நதி வச்சிருக்கானே, அது எதை காட்டுது? சிவபெருமானுடைய எதை காட்டுது? நம்ம நிறைய படிச்சுட்டோம், 460 அமர்வுகளை நிறைய படிச்சோம். யாரு கரெக்டா சொல்றாங்க? சடாமுடியிலதான் கங்கை. ஐயா, நம்மளுடைய மலத்தை அறுக்கிறதுக்கு நம்ம ஆணவ மலத்தெல்லாம் கழுவுறதுக்கு வச்சிருக்காங்க ஐயா. சரி, அம்மா கலைச்செல்வி அம்மா இப்பதான் வந்திருக்காங்க, அதனால அம்மாட்ட வந்து நான் கிளைம் முதல்ல இருந்து இருக்கிறேங்க. எப்ப இருந்து வரீங்க சாமி? 2 மாசமா வரங்க ஐயா. சாமி 5 வருஷமா அமர்வு நடக்குது, 5 வருஷமா அமர்வு நடக்குது சாமி. பரவாயில்ல, மகிழ்ச்சி. உங்களை நான் பாராட்டுறேன். எனக்கு நான் பல அடியார்கள்ட்ட தான் கேட்கிறேன், ஏன்னா பல அடியார்கள் நான் சொல்லியிருக்கேன். சிவபெருமான் தலையிலே கங்கை வச்சிருக்கான்றது எதை காட்டுது?
இத வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஆற்றலை காட்டுகிறது. ஆஹா 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 அருமை அருமை. அம்மா வந்து கொஞ்ச நேரம் சஸ்பென்ஸ் வச்சு எல்லாரையும் அலக்கழிக்கலாம் நினைச்சேன். அங்க இருக்க அம்மா சிறந்த சிவப்பூசை. அம்மாவுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டாம்ப் அடிச்சிடலாம். அம்மா உங்க சிவப்பூசை ஆத்தென்டிகேட் இன்னைக்கு பண்ணப்படுது. அடியார்கள் திருவாசக சிந்தனையில உங்க சிவப்பூசையை வந்து என்ன பண்றான், சிவபெருமான் முழுவதுமா ஏத்துக்கிறா. நீங்க சரியா சிவப்பூசை பண்றீங்க. சரி, என்ன அர்த்தம்னா சிவபெருமானுக்கு மேலான பொருள் இல்லைன்னு காட்டுது. எது? அவ தலையில கங்கை வச்சிருக்கு. நம்ம பாவத்தை கழுவுறா வைக்கலாம், அதெல்லாம் அடுத்தது. அவன்தான் பரத்துவம் உடையவன், அவன்தான் ஹீரோ. அவனுக்கு மேலான ஹீரோ யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சிவ பரத்துவத்தை காட்டுவதுதான் கங்கை எழுது. ஏன்? கங்கை வர்றப்ப அவளை யாருமே ஸ்டாப் பண்ண முடியல. திருமால் இருக்காரு, பிரமன் இருக்காரு, 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. யாருனாலையும் ஸ்டாப் பண்ண முடியல அவளை. ஏன்னா அவன் என்ன பண்ண போறான்? அவ பூமியை 2 புழக்கிறதுக்காக ஆவேசமாக ஆகாய கங்கை அப்படியே கொதிச்சு வர்றான், கொதிச்சு குதிச்சு வர்றான். ஒண்ணுமே பண்ண முடியல யாருனாலையும். நம்ம ஹீரோ தான் யாரு? பாகுபலி படம் பாத்துறீங்களா? பாகுபலி படம் பாத்துறீங்களா? 2 பார்ட் 2. அதை பாத்தீங்கன்னா ஒரு யானை வந்து எடுத்த உடனே என்ன ஆகும்? மதம் பிடிச்சு வரும். யாருனாலையும் அடைக்க முடியாது. யாருனாலையும் அந்த யானை அப்படியே அடிச்சுட்டு வரும். பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு? நம்ம பாகுபலி மட்டும் அப்படியே இந்த தேரை கொண்டு வந்து விட்டு ஃபர்ஸ்ட் சீனு அப்படியே யானை இடிச்சு யானை மேல அப்படியே அந்த மஞ்சளை கொட்டி அப்படியே இந்த யானையோடைய மதத்தை அப்படியே சரி பண்ணி அவங்க அம்மாவையும் அதே சமயத்துல அப்படியே கிராஸ் பண்ண வச்சுருவாரு. பாத்துறீங்களா படம்? பாத்துறீங்களா பாகுபலி? என்னையாவது நீங்க திருவாசனையில உட்காந்து படம் பார்த்திருக்கீங்க எல்லாம் கேட்கிறேன். சரி, புரியறதுக்காக இருக்கிறவங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அப்போ அது யானைய வர்றதுன்ற மாதிரி இங்க எது குறிப்புனா சிவபெருமானை விட உயர்ந்தவன் இல்லைன்ற நினைப்பு தான் உள்ள ஊறணும். நம்மள வந்து சரி அந்த நினைப்பு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம். ஒரு நிமிஷம் நான் செய்தி சொல்ல வந்தேன்னு சொன்னேன்ல. அப்போ கங்கை நதி சூடியது நமக்கு என்ன உணர்த்தணும்? ஆணவத்தை அழிக்க வந்துட்டான், எனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு அப்ப முழுவதுமா எதை பத்தி இருக்கு? நீங்க சொல்லும் போது வார்த்தை எதை பத்தி இருக்கு? நம்மளை பத்தியே தோணுது இல்ல? நானன்ற என்ன இருக்கிறதுனாலதான் நம்ம வார்த்தை வருது. ஓ, என்கிட்ட இருக்கிற மனத்தை அழிக்கிறதுக்காக வந்திருக்கான், என்ன சரி பண்றதுக்காக வந்திருக்கான், என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த சரி பண்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு என்னுடைய பெனிஃபிட்டை மட்டுமே பார்த்துட்டு இருக்கேன். என் பெனிஃபிட் நான் என்ன பெனிஃபிட் எனக்கு தேவையில்லை. அவ ஹீரோ. இத மட்டும் இல்ல, என்ன வந்தாலும் அவன் தான் காப்பாத்துவான். யாரு? சிவபெருமான் பரத்துவம். அவன் தான் தெரியணும். ஒவ்வொரு அவனுடைய குறியீடுகள்லையும் அவன் தான் தெரியணுமே தவிர நாம தெரியக்கூடாது. அந்த பார்வை உங்களுக்குள்ள இருக்கான்னு அடிய கேள்வி கேட்டேன். வேற தப்பா நினைச்சுக்க வேணாம், அடியார்கள் தப்பா நினைச்சுக்க வேணாம். அந்த பார்வை மாறணும். சிவபெருமான் நமக்கு உதவி செய்ய வர்றான், நமக்கு உதவி செய்ய வர்றான்ற விட அவன் தான் மேலான பொருள் நினைச்சுக்கணும். சரி, இதோட ஒரு செய்தி சொல்லி அப்படின்னு. அப்போ நதி சிவபெருமான் தலையில சூடி இருக்கக்கூடிய அந்த கங்கை எதை காட்டுது? சிவத்துக்கு மேலான பொருள் இல்லை. சிவபெருமான் பரத்துவம் உடையவன், அவனுக்கு சமமானவர்களோ அவனுக்கு மேலானவர்களோ இல்லைன்னு சொல்லுது. இத புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம சிறந்த பக்தி செய்ய முடியும், சிவபக்தி செய்ய முடியும், சிவபூசை செய்ய முடியும். இப்போ ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ஆன் பண்ணலாம். நான் முக்கியமான ஒரு செய்தி சொல்றதுக்காக. இன்னும் ஆன் ஆகல, நிறைய பேர் வரல. அதெல்லாம் முடியாது, எல்லாம் வந்தாங்கனே. விழா கமிட்டியாளர்கள் கூப்பிடுகிறார்கள், எங்கிருந்தாலும் வரவும். எங்கிருந்தாலும் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கரண்டியை கீழே போட்டு அப்படியே வரவும். ரைட், சரி, ரைட். இப்ப முக்கியமான விஷயம், குழந்தைய அப்பா மேல தூக்கி போடுவாங்க. குழந்தை என்ன பண்ணும்? திருச்சிக்கிட்டே கீழே போகல. ஏன்? ஏன் அப்பா நம்பிக்கையில வருது. நம்பிக்கை அப்பா நம்மளை பிடிச்சுக்குவாரு, விலக விட மாட்டாரு, நம்பிக்கையில தான் சிரிச்சுட்டு வரோம். ஆனா அந்த குழந்தை கொஞ்சம் அறிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 7 வயசு பிள்ளை, அந்த பிள்ளைய தூக்கி போறோம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணும்? எதுக்கு? பயம் மாட்டான். கன்ஃபார்மா இந்த படுபாவி நம்மளை பிடிக்க மாட்டான், நம்ம கீழே விழுந்துருவோன்ற நம்பிக்கையில கதறோம். ஆனா அப்பா பிடிச்சிருவாரு, அப்பா பிடிச்சிருவாரு. நமக்கு அறிவுல விளக்கம் வர வர விபரீத புத்தி வருது. கண்டிப்பா இவன் காப்பாற்ற மாட்டான்ற எண்ணம் வருது. விழுந்துருவோம், கை கால் உடைஞ்சிரும் அப்படின்ற எண்ணம் வருது. அந்த எண்ணம் எல்லாம் இல்ல. சிவபூசையில சிவபெருமான் காப்பாத்துவார மாட்டேன், இவன் கன்ஃபார்மா காப்பாற்ற மாட்டானே அப்படின்ற நம்பிக்கையில சிவபூசை செய்தால் மட்டும்தான்
முழு சிவபூசை. ஒண்ணு தெரியுமா நல்லா கவனிங்க. அப்பா யார தாங்குறாரு? கங்கைய. அப்பா யார? பிள்ளைய தாங்குறாரு. அப்பா பிள்ளைய தாங்குறாரு. அப்பாவை யார் தாங்குறா? பூமி தர தாங்குது. அப்பாவை யார் தாங்குறா? பூமி நிலம் தாங்குது. கண்டிப்பா இல்ல. நம்ம ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கோம். ஊஞ்சல் நம்மள பிடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். ஊஞ்சல் அறுந்து விழுந்தாலும் எங்கதான் விழ போறோம்? ஒண்ணு ஆகாது. அதனால நம்ம அப்பா அம்மாவை காப்பாத்துவாங்கன்னு நினைச்ச ஒரு காலத்தை வாழ்ந்தோம். நம்ம அப்பா அம்மாவையே காப்பாத்துற பரம்பொருளாகிய சிவபெருமான் இருக்கா, அவங்களே அவன் காப்பாத்த நம்ம விடமாட்டான்ற முழு நம்பிக்கையில நதிசே செஞ்சடை நம்பா போற்றின்னு அழுத்தி ஆழமாக வலுத்தி சொல்லுங்கள். பெருமான் வந்துருவான். எல்லாருக்கும் அருள் செய்யறதுக்கு காத்திருக்கான். நம்ம ஆஃப் பண்ணா மட்டும் போதும். அவன் ஆடிட்டு இருக்கான். நம்ம உள்ளதான் ஆடிட்டு இருக்கான். அவன் ஆகாச வடிவமாக ஆடிட்டு இருக்கான். அவன் ஆடிட்டு இருக்கிற திருக்கூத்த நாம கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் சிதம்பர ரகசியம். கேட்கணும்னா ஒண்ணும் கிடையாது, பெரிய வித்தெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணும். ஏய் கண்ணு கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா, எங்க அப்பாவோட சிலம்புலி கேட்கணும். காது கண்டதை கேட்காத. இப்பதான் மூக்கு நல்ல வாசனை வருது. பக்கத்து வீட்டுல ஏதோ பிரியாணி செய்யறாங்க போல, வெஜிடபிள் பிரியாணி, அருமையா ஸ்மெல். இப்படி எல்லாம் மனசு அலைப்பாயாத. நம்ம இங்க பாருங்க, சில சமயம் கண்ணை மூடிடுவோம். என்ன பண்ணோம்? அப்பதான் காட்சி வந்து விடும். காதுல எதுவுமே கேட்க கூடாதுன்னு காதை பொத்துவோம். அப்பதான் மைண்ட்ல ரெக்கார்ட்ல வேலை உள்ளுக்குள்ள நம்ம 5ஆம் கிளாஸ்ல படிச்ச ஒரு பாட்டு அப்பதான் ஞாபகம் வரும். ரெக்கார்ட்ல மைண்ட் அப்படிதான் ரெக்கார்டு போட்டு விடும் பாட்டை. நம்ம வெளியில ஆஃப் பண்ணிட்டோம், உள்ளுக்குள்ள ஆஃப் பண்ண முடியாது. அப்போ எல்லா ஐம்புலன்களையும் என்ன பண்ணலாம்? ஆஃப் பண்றதுன்னா அதுக்கு ஒரு வேலை கொடுத்துடலாம். இல்ல நல்லா கவனிங்க. ஆஃப் பண்ணா அது உட்காராது. சின்ன பிள்ளை போய் உட்காருன்னு சொன்னா உட்காருமா? சின்ன பிள்ளைங்க இருக்குதுங்க, அதுல போயிட்டு உட்காராதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு வேலை கொடுத்துடலாம். என்ன வேலை? நீங்க வீட்டுல பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா அம்மா உட்காருங்க, ஒழுங்கா உட்காரு கேட்க மாட்டாங்க. கையில ஒரு சுண்ணாம்பு பொடியும் ஒரு அந்த செங்கப்பொடி, அந்த செங்கல் இருக்குல்ல, செம்மண் பொடி, ரெண்டையும் கொடுத்து என்ன பண்ணுவாங்க? போய் அந்த சரத்துல ஒரு 4 கோடா போட்டுவா அப்படின்னு ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்னா பொங்கலுக்கு வேலையும் ஆச்சு, பிள்ளைங்க டிஸ்டர்பன்ஸும் போயிருச்சு. அது மாதிரி 5 புலன்களையும் சிவபூசையில அழுத்துனா 5 புலன் அடங்கிடும். 5 புலன்களையும் சிவபூசையில அழுத்துனா என்ன ஆயிடும்? 5 புலன்கள் அடங்கிரும். கண்ணு சிவத்தை பார்க்கணும். மூக்கே நீ முரளாய் கண்கால் காண்பீங்களோ, தலையே நீ வணங்காய், செவிகால் கேள்வீங்களோ, வாயே வாழ்த்து கண்டாய் அப்படின்னு சொல்லி இந்த 5 புலன்களுக்கும் சிவபெருமான பார்த்து அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, அவனுடைய ஒளிச்சத்தம் கேட்கிற மாதிரி, அவனுடைய தேவாரம் கேட்கிற மாதிரி, அவனுடைய அந்த விரையார்ந்த மலர்களுடைய வாசனை வர்ற மாதிரி, நாவல தேவாரம் பாடுற மாதிரி மனசு அவனையே நிறைச்சு அத்தனையும் சிவபூசை பண்ணும்போது 5 புலன்களும் அடங்கி அது அவன் உட்கார்ந்துரும். அதுக்கப்புறம் சிவபெருமான் ஆடுகின்ற அந்த திருநடன கூத்தினுடைய ஓசை ஒலிகளை நீங்க கேட்டு சிவ ரகசியத்தை, தில்லை ரகசியத்தை, தில்லை சிதம்பர ரகசியத்தை நீங்கள் அறிந்து சிவபெருமான நடனத்தை உணர முடியும். எப்போ அப்படின்னா நதிசே செஞ்சடை நம்பா போற்றி என்று சொல்லுகின்ற அந்த பெருமானுடைய திருவடிக்கடலை நாம் போற்ற வேண்டும். புரியுதுங்களா? நம்மளை தாங்கிறதுக்கு நம்ம அப்ப இருக்கான். கன்ஃபார்ம் எந்த குறையும் வராது, கவலைப்படாதீங்க. எத்தனையோ பேர் இங்க வந்திருக்கீங்க, எத்தனையோ குறைகள் எல்லாம் நீங்க மனசுல நினைச்சிருக்கலாம். ஐயோ அது இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கு, நான் எப்படி சால்வ் பண்ண போறேன்? ஒன்னும் இல்ல. நம்ம அப்பா நம்மள மேல தூக்கி போட்டிருக்கான். எதுக்கு? எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண தூக்கி போட்டிருக்காங்க. நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லை. அப்படியே ஜாலியா சிவபெருமான் சிவசிவா நமச்சிவாயன்னு சொல்லிட்டு தானே அவன் அப்படியே தாங்கி பிடிக்க போறான். அவ்வளவுதான். அவன் தான் பாத்துக்கிறான்ற எண்ணம் வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. அப்போ உங்களுக்கு எந்த குறையும் வராது அப்படின்னு சொல்லி நம்ம 2வது வரியில் பார்த்தோம். நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி, தலையிலே கங்கை மதி. சரி, தலையில கங்கை நதி வச்சிருக்கானே, அது எதை குறிக்கின்றது? சிவபெருமானுடைய பரத்துவம். அவனுக்கு மேலானவங்க யாரும் இல்லைன்னு குறிக்கிறது. சரி, அவன் கழுத்துல நீலகண்டம் வச்சிருக்கானே, அது எதை குறிக்கின்றது? அருளாற்றல். மத்தவங்களுக்கு அருள் புரிஞ்சாரு, கருணை. அதுதான். அது எதை குறிக்கிறது? நல்லா கவனிங்க.
நீலகண்டம் யாருமே குடிக்க முடியாது, அவன் குடிச்சான். அது எதை குறிக்குதுன்னா அவன் தான் பெரியவன், சிவபரத்துவத்தை குறிக்கும். அவன் தலையிலே மதிசூடி இருக்கானே எதை குறிக்குது? அதுவும் அவனுடைய பரத்துவம். யாருமே தக்ஷன் போட்ட சாபத்துக்கு எதிர் யாருமே பண்ண முடியல. இவன் தான் எடுத்து அதுக்கு அருள் செய்திருக்கான். யாருமே செய்ய முடியாத வேலையை செய்திருக்கான். அப்போ சிவபெருமான் இருக்கக்கூடிய அத்தனை குறியீடுகளும் ஒன்னதான் சொல்லுது. என்னன்னா பெருமானுடைய பரத்துவத்தை குறிக்குதுங்க. பரத்துவம் அது என்ன சொல்லுதுன்னா சிவபெருமான். அது என்ன பாட்டு? முதல் பாட்டு என்னது? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அந்த வார்த்தையை மட்டும் புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் தான் உயர்ந்தவன் தெரிஞ்சுட்டா நாம எவ்வளவு தாழ்வா இருந்தாலும் தூக்கிட்டு வந்துடும். அவனும் பிரச்சனை. நம்மளை பத்தி நம்ம யோசிக்கவே தேவை. நமக்கு இருக்கிற கஷ்டத்தை பத்தி, நமக்கு கண்ணு வரல, காது வரல, நாக்கு எழுத்துக்குது, எதை பத்தியும் கவலைப்பட தெரிய போடா டேய் போடா. நீ டாக்டர் நல்ல டாக்டர்னு வந்துருச்சு, தெரிஞ்சிருச்சு. வியாதி என்னவா இருந்தா என்ன, அவன் தான் சூப்பர் டாக்டர் ஆச்சே. அவன் எலும்புலயே பச்சை, மச்சைக்குள்ளேயே பச்சை இருந்தாலும் குடஞ்சு கிடஞ்சு அவன் டெக்னாலஜி வச்சு சரி பண்ணிடுவான்ற நம்பிக்கையில போய் உட்காந்து நல்ல காதை தூக்கி விட்டு அவன்கிட்ட போய் உட்காந்துட்டு நம்ம தேவையா நம்ம எது பத்தியம் இல்லாத டாக்டர் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்பேற்பட்ட அந்த வைத்தியநாதனை அவன் இந்த மூல வினை என்று சொல்லுகின்ற பிறவிக்கெல்லாம் வைத்தியநாதனாக இருக்கக்கூடிய பெருமானை காப்பாத்துவான், வருவான், நமக்காக வருவான். அவன் திருவடி கலல கேட்போன்ற நம்பிக்கையில பூசை செய்ய. நமக்கு ஒண்ணும் வராது, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. சொல்ல போனா பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனையும் நம்ம சேர்த்து நம்ம அப்பாட்ட சொல்லி அவங்களுக்கும் ஃப்ரீ பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நாம தைரியமா அவன்கிட்ட பூசனை செய்கின்ற ஆற்றலை பெறுவதுதான் இந்த நம்ம வழிபாடு, சங்கம வழிபாடு நம்ம எல்லாம் சேர்றதுக்கான காரணமே அதுதான். புரியுதுங்களா சுவாமி? புரியுதுங்களா? ஆக இந்த அளவுல நாம நதிசேர் செஞ்சதை இன்னொரு வரியை பார்த்துடலாம். உடையாய் போற்றி. அவனுக்கு தானே எல்லாமே இருக்கு இல்ல? சிவபெருமான் யாரு? அவன்தான் உடையாய். உடையாய் என்னை கண்டுகொள்ளே, மெய்தான் அரும்பி விது விதித்து உன் விரையார் கலர்க்கு பொய்தான் தவிர்த்து போற்றி சயசய போற்றி. பொய்தான் தவிர்த்து யாராவது முடிங்க. போற்றி என்னை கைதான் நெகிழவிடேன் கண்டுகொள்ளே. அம்மா ஒரு வார்த்தை பாடலாமா சாமி? மெய்தான் அரும்பி வயதலாமா ஒரு வார்த்தை வாய்ப்பு இருக்குதுங்களா? மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே. எனக்கு மணிச்சத்தம் கேட்டுச்சு, டிங் 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 டிங்னு மணிச்சத்தம் கேட்டுச்சு. எனக்கு உண்மையிலே கேட்டு உங்களுக்குலாம் கேட்டுதான் தெரியல. அப்படியே முடிக்கிறப்போ அந்த தேவரம் பாடி முடிக்கிறப்ப கடைசியில மணிச்சத்தம் டிங் டிங்னு கேட்பாங்க, அது கேட்டுருச்சு. ஒருவேளை அவன் அது ஊழியர் என்னன்னா அவன் தான் உடையாய், எல்லா பொருளுக்கும் சொந்தக்காரன் தான். அதனாலதான் எந்த பொருள் மேலேயும் ஆசை இல்லாம இருக்கான் இல்ல? அதனாலதான் எந்த பொருள் மேலேயும் அவனுக்கு ஆசை. எல்லா பொருளும் அவனுடைய பொருள் தானே. அதனாலதான் என்ன பண்றான் அவன்? திகம்பரனா ஒரு ஆடை கூட அணியாம வர்றான். சிவபெருமானை காட்டும் போது பட்டு பீதாம்பரம் சொல்லல. அவன் ப்ளூ கலர் பார்டர்ல வெள்ளை கலர் இதுல அழகா பட்டு பீதாம்பரம் போட்டு அப்படியே ஆரம் சில்க்ஸ்ல மல்டி கலர் இதை கட்டிட்டு வர்றான்னு சொல்லல. அவன் எப்படி வர்றான்? ஆடையே இல்லாம வர்றான். திகம்பரனா வர்றதுதான் எது? திகம்பரனா வரக்கூடிய குறியீடு எதை குறிக்குது? அவன் எல்லாத்துக்கும் மேலானவன் கொடு. நீ இனிமே நான் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்ப வேணாலும் கண்ண மூடிட்டு சொல்லலாம். சிவபெருமானுடைய குறியீடு எதை குறிக்குதுன்னு கேட்டா சிவபெருமான் தான் உயர்ந்தவன், அவனைக்கு மீறிய பொருள் இல்லை அப்படிங்கிற அந்த செய்திய உங்களுக்கு இன்னைக்கு நான் கொஞ்சம் ஏற்றணும்ன்றதுக்காக தான் நான் கேள்வியை கேட்டேன். சிவபெருமான் வச்சிருக்க சுடலை பொடி பூசி, அவன் மேல சுடலை பொடி பூசி இருக்கான். என்ன காரணம்? எல்லாரையும் ஒடுக்கிட்டு அவன் ஒருத்த மட்டும்தான் இருப்பான். அதுதான் காட்டுது. புரியுதுங்களா? அதனால அவன்கிட்ட இருக்கக்கூடிய அங்க அடையாளம் அந்த பின்கோடுன்னு சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே, அந்த பின்கோடு எதை காட்டுதுன்னா நமக்கு தைரியத்தை சொல்லுது. நம்ம அப்ப யாருக்கும் சலைச்சவன் இல்லை, யாருக்கிட்டையும் போய் நிக்கிறவன் இல்லை.
அவன் அருள் வாங்குறதுக்கு எங்கேயும் போக தேவையில்லை. இன்பில்ட் அவனே வச்சிருக்கான். அவன்கிட்ட போறதுக்கு ஒரு நாளும் தயங்காதீங்க. தயவு செய்து யார்கிட்டையும் போயிடாதீங்க. அவன்கிட்ட போகிறதுக்கு தயங்காதீங்க. தயவு செய்து கனவிலும் நனவிலும் மற்றோர் தெய்வம் நினையாது என்று சொல்லுகின்ற வகையில அவனை தவிர வேற யாரையும் எப்பொழுதும் நினைக்க விடும். ஆமீன். அன்னை பராசக்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அன்னை பராசக்தி, சிவபெருமான், முருகன், கணபதி, அக்னி வீரபத்ரர், அகோர வீரபத்ரர், வேலு, அடியார்கள், இவங்க எல்லாருமே ஒண்ணுதான். புரியுதுங்களா? அதுக்காக நான் தேவி அன்னை பராசக்தி அவதான் பறை. பறை அவளுக்கு நமக்கு அருள் செய்யாம நம்ம யாரும் இங்க வரவே முடியாது. நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கமே 58 பேரு. நீங்க பல பிறவிகள் தோறும் சிவபூசை செய்ததுனால அவன் கருணையாகி அன்னை பராசக்தி இங்க உட்கார வச்சிருக்கான். அவனை பத்தி புரிஞ்ச ஆனந்த கண்ணீர் அப்படியே சொரிய வைக்கிறான். அவனை பத்தி கேட்ட உடனே உடலெல்லாம் புல்லரிக்குது. பெருமானே, நான் சரியான இடத்துலதான் வந்திருக்கேனா? நான் இங்க யாருக்கிட்டையும் தஞ்சம் புகழ தேவையில்லையே. ஒருத்தங்கிட்டையும் எல்லாமே இருக்கு. பொன் மெய்ப்பொருள் என்று சொல்லுகின்ற அத்தனையும் இருக்கு. எல்லாத்துக்கும் உடையவன் நீ இருக்கிறப்ப நான் எதுக்கு சனிக்கிழமையான ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா சொல்லணும்? நான் ஏன் வியாழக்கிழமை சாய்பாபாவை தேடி ஓடணும்? நான் ஏன் போய் நவகிரகங்களை போய் பார்க்கணும்? நான் போய் பார்ப்பேன், நவகிரகங்களை போய் பார்ப்பேன். ஏன்? எங்க அப்பா சொல்ற பேச்ச கேக்குறீங்களே தங்கங்களா. எங்க அப்பா சொல்ற பேச்ச கேக்குறீங்களே தங்கங்களா. உங்களுக்கு எல்லாம் வணக்கம். எங்க அப்பா சொல்ற பேச்ச சரியா கேக்குறீங்களே, உங்க எல்லாரையும் நான் வணங்குறேன். நீங்க வணங்குதற்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள், ஆனால் வழிபாட்டுக்குரியவர்கள் அல்ல. வழிபாட்டுக்குரியவர்கள் அல்ல, வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியவர்கள். பெருமானும் அப்படித்தான். சிவபெருமான வணங்கி இருக்க படுத்துக்கிட்டே என்ன பண்றாரு? நம்மளால தூக்கத்துல மறந்துடுவோம். அவர் தூங்கிக்கிட்டே அறித்து எல்லாம் சிவபெருமான வழிபாடு செய்து கொண்டே இருக்காரு. இன்னும் நாம திருமாலுக்கு எதிரி இல்லை. திருமால் நம்மளுடைய முதல் அடியவர். அன்னை பராசக்திக்கு அப்புறம் மண்ணுலகத்துல சிவபெருமானை தாபித்து வழிபாடு செய்து, அதனால அவர் அடியவர் கணக்கு போற்றுதலுக்குரியவர். வணக்கம். எனக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுவோம்? வாங்க வாங்க, நீங்க எங்க அம்மா தான், வாங்க வாங்க வாங்க, எங்க அம்மா தான் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிக்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், வணக்கம் சொல்லுவோம், வாங்க சொல்லுவோம். ஏதாவது வேணும்னா நம்ம மட்டும் தான் போய் கேட்போம். இல்ல, அம்மா பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்டையும் போய் கேட்போம். அவங்களுக்கு கொடுப்போம், ஆனா வாங்க மாட்டோம் அவங்களுக்கு. அது போல சிவம், அது உண்மை சிவம், அது சிவத்தை பெறணும். ஏதாவது வேணும்னா அவன்கிட்ட தான் போய் வாங்க, போய் நிக்கணும். அதுதான் உங்க பக்தியினுடைய சிரத்தை. அது யாருக்கிட்டையும் கொஞ்சம் கூட கை நீட்ட தேவையில்லை. ஏன் சொல்றேன்னா, அவன் கங்கையை தலையிலே சுமந்தவன், நுதற்கண்ணை நெற்றியிலே சுமந்தவன், அவன் நீலகண்டத்தை கழுத்திலே சுமந்தவன், அவன் கையிலே திரிசூலம் ஏந்தியவன், அவன் உடலெங்கும் பொடி பூசி இருப்பவன், கழுத்திலே கங்காள மாலை அணிந்தவன், அவன் காலிலே கலர்ச்சிலம்பு அணிந்தவன், அவன் ஆடுகின்ற திருக்கூத்தை உடையவன், ஒரு பாதி அன்னை பராசக்தியை உடையவன், ஒரு காதிலே குழையும் ஒரு காதிலே தோடும் கொண்டவன், அவன் ஆடுகின்ற சடாமுடி பாரத்தை கொண்டவன் அப்படின்னு அவனுக்கு அடையாளங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு மேலான பொருள் இல்லை. இப்ப நம்ம போற்றி செய்வது என்பது வானாக இருக்கக்கூடிய சிவபெருமானை உணர்வதற்காக உரிய தருணம். போற்றி செய்யுங்க, உணர்ந்து உணர்ந்து போற்றி செய்யுங்க. நுட்பமான சிவம் கொஞ்சம் கொஞ்சமா, நீங்க எப்படி ஒரு கறிக்கட்டையில கங்கு லேசா பட்டுதுன்னா காத்து ஊதி ஊதி அப்படியே மொத்தமா அப்படியே கங்கு பெருசாகி அப்படியே அது ஜுவாலை விடுதோ, அது போல ஒரு சின்ன நெருப்பு, ஒரு போற்றி என்பது நம்ம மனசுல இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தினுடைய ஒரு சின்ன கங்கு பட்ட மாதிரி, அதை ஊதி ஊதி கங்க ஊதி ஊதி அப்படியே இருளை போக்கி ஒளியை கொண்டு வருவது போல ஒவ்வொரு போற்றியா சொல்லி 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 பெருமானை நாம் உள்ளுக்குள்ள வர வச்சு நம்மளுடைய அஞ்ஞான இருளை நீக்கி விஞ்ஞான ஒளியை நிரப்பிக் கொள்ளக்கூடிய நுட்பமாக இருக்கக்கூடிய சிவபெருமான அறிவதற்கு இது ஒண்ணுதான் வழி. அவனை போற்றி செய்வதுதான் வழி. நுட்பமான சிவபெருமான். ஆக அப்பேற்பட்ட சிவபெருமானை போற்றுவோம். உடையாய் அவன்தான். உடையாய் போற்றி, உடையாய் போற்றி, நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி என்று சொல்லி இந்த அளவிலே அடியை நிறைவு செய்கின்றேன். யாரும் போயிட வேணாம், 58 பேரும் இருங்க. 2 நிமிஷத்துல முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் போயிடலாம். அமைச்சோம். அம்மா நிறைவு பாடு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வழாது பெய்க மடிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க,
நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவிடை தாமரையில் சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. அத்தனை அடியார்களும் சிவபூசையில களரிற்றறிவார் கேட்ட சிலம்பொலிய நீங்களும் கேட்டு சிதம்பர ரகசியத்தை அறிகின்ற அந்த நுட்பமான விஷயத்த முயற்சி செய்யுங்க. பெருமானே, ஐம்புலன்களை நீயே நினைத்து உன்னுடைய திருவடிக்கடல் ஆடுகின்ற அந்த திருவடிக்கடல் சிலம்பொலிய எனக்கு கேட்பிக்க செய்வாய் பெருமானே அப்படின்னு சொல்லுங்க. அவன் கண்டிப்பா அருள் செய்வான். அதனால அவனுக்கு அருள் செய்யுங்க. அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை மிக குறைந்த வினாடி துளிகள்ல சொல்லணும். யாராவது ஏதாவது தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா பதிவு செய்யலாம். கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு கோரிக்கையும் உண்டு. 2 பேருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க. அவர்களுக்காக திருநீற்று பதிகம் நம்ம பாட போறோம். எல்லாரும் கைகள்ல திருநீர் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு அடியார்களுக்கு நல்ல விதமாக அவர்களுக்கு வரணும்னு சொல்லி திருநீற்று பதிகம் மட்டும் கையில திருநீர் எடுத்துக்கலாம். கையை எடுத்துக்கலாமா? நம்ம திருநீர் நான் அமைச்ச நம்மளுடைய திருநீற்று பதிகம் மட்டும் பாடிட்டு 4 வரி பாடிட்டு நம்ம நிறைய செஞ்சு காமிச்சோம். திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்தூபர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயா திருநீரே. அந்த 2 பேருக்கும் பெருமான் ரொம்ப உடல்நிலை நல்லதாக்கி அவர்களுக்கு வேண்டுகின்ற அந்த செல்வங்கள் எல்லாம் கொடுத்து அவர்கள் சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி அடியேன் வேண்டிக்கிறேன். அடியார்கள் இப்பொழுது ஏதாவது ஒரு செய்தி இதை பத்தி ஒரு வார்த்தைகள் பேசலாம். கண்டிப்பா போன வாரம் யாருமே பேசல. இன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க பேசுங்க. புதிய அடியார்கள் பேசுனா மகிழ்ச்சி. அல்லியம்மா சுவாமி ஏதாவது பேசுறதுக்கு அம்மா கரம் எடுத்துருக்காங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. திருவடி வணங்கிக்கிறேன். நீங்க இப்போ கண்கால் காண்மீன்களோ செவிகால் கேள்மீன்களோ மூக்கே நிமுருளாய் வாயே வாழ்த்து கண்டாய் சொன்னீங்க இல்லைங்க ஐயா. பெருமானே, அது சொல்ல சொல்ல அடியனுக்கு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற பக்கம் ஒரே திருநீர் மனமா இருந்ததுங்க ஐயா. இன்னும் எனக்கு அந்த திருநீர் மனமே என்னை விட்டு போகவே இல்லைங்க ஐயா. திருநீர் மணக்குதுங்க. அடியனுக்கும் இந்த அமர்வு இந்த முந்தா நேத்து இந்த நிலை ஏற்பட்டது. இங்க திருநீருக்கு வாய்ப்பே கிடையாது. எங்க எத்தியோப்பியால திருநீருக்கு வாய்ப்பே கிடையாது. திருநீற்று மனத்துக்கும் வாய்ப்பே கிடையாது. திடீர்னு குப்புன்னு ஒரு திருநீற்று சுமர். என்னடா எங்க இருக்கும்னு தெரியலையே பெருமானே, என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சேன். அந்த உணர்வு அம்மா இன்னைக்கு சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இதெல்லாம் பெருமானுடைய வெளிப்பாடுதான். மீனாட்சி அம்மா, அவருக்கு அடுத்து குரு ஐயா. பசும் சாணம் மட்டும்தாங்க ஐயா. இதுல திருநீர் மனம் எல்லாம் இங்க இல்லைங்க ஐயா. அடியன் திருவோட்டுல பசுஞ்சாணமும் ருத்ராட்சமும் தான் வச்சிருக்கேங்க ஐயா. ஆனா மணக்குதுங்க ஐயா. அப்படி மணக்கு. மீனாட்சி அம்மா சுவாமி அம்மா ஐயா சிவாய் நம்ம திருவடி சரணம் ஐயா. நாங்க இன்னைக்கு புதுசா உங்க லைவ் கிளாஸ் வந்திருக்கோம் ஐயா. 1 மாசமா உங்களோட யூடியூப் பார்த்துட்டு இருக்கோம். போற்றி திருவாகல்னாவே எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதை அடிக்கடி பார்த்துட்டே இருந்தேன்னா சரி இந்த என்ன சொல்றாரு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு நாள் ஃப்ரீ டைம் கேட்டேன். அந்த பாடல் வரி 52 கேட்டேன். ரொம்ப அற்புதமா என்னோட அந்த 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 1.5 மணி நேரம் கிளாஸ் ஃபுல்லா என்னால பார்க்கவே முடியல. ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சா மற்ற அடியாருக்கு நான் உடனே ஷேர் பண்ணிடுவேன். அன்னைக்கு நைட்டு 10 மணி இருக்கும். பரவாயில்ல இந்த டைம் இருந்தாலும் சொல்லிடலான்ட்டு ஒரு அம்மாக்கு சொன்னேன். அவங்க காலையிலுக்குள்ள பார்த்துட்டு ரொம்ப அற்புதமா இருக்குன்னாங்க. அப்போ எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கும் சொல்லி இப்போ உங்களோட அந்த வேலுண்டு வினையில யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கோம். என்னைக்கு லைவ் வர்றதுன்னு கொஞ்சம் அது எனக்கு தெரியல. நம்பியார் ஒரு குரூப்ல தான் பார்த்துட்டே இருந்தேன். அப்ப இன்னைக்கு அது வாய்ப்பு திருவருளும் உங்களோட குருவருளும் கிடைச்சி இந்த லைவ் கிளாஸ் வந்து பாக்குறேன் ஐயா. ஐயா சாயா அன்பினை போற்றி நாள்தோறும் தலைப்பு இருக்கு. அந்த வரிக்கு எனக்கு அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஏன்னா நீங்க சொல்லி சொல்லி அந்த வரி என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு.
அதுக்கு என்ன மீனிங் புக்கை எடுத்து தேடி 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 பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஏன் இது ஆனா போட்டு திருவாங்க தானே சொல்றாங்க. மீண்டும் தேடினேன், கிடைச்சிருச்சு. ஆஹா கிடைச்சிருச்சு. அது என்ன அர்த்தம் என்னன்னு தெரியல, என் மைண்ட்ல போயிட்டே இருக்கு. சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவருக்கு நீங்க சொல்லி சொல்லி மனப்படாச்சு. தயவு செய்து அந்த வரிகளோட விளக்கத்தை சொல்லுங்க ஐயா. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். விடைபெறுகிறேன் ஐயா. அதாவது நம்மளுடைய போற்றி திருவுகள் தொடங்குறது எங்கேயோ தொடங்கும். நான் யானை முதலாய எறும்பு ஈராகன் தொடங்கக்கூடிய அந்த போற்றி திருவுகள் எங்க முடியும் அப்படின்னா, எங்க போற்றி செய்ய ஆரம்பிப்பாருன்னா, சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. இதுதான் முதல் போற்றி. இந்த எதுக்காக நம்மளை பிறக்க வச்சாருன்னா, நம்ம அன்பு என்னைக்குமே சாயாத அன்பா இருக்கணும். அதுதான் அந்த ஆன்மா பிறந்ததுக்கான காரணமே தவிர வேற எந்த காரணமும் இல்லை. இந்த அன்பு சாயாமல் இருக்கணும். அதே சமயத்துல ஒவ்வொரு நாளும் தலைத்து கொண்டே இருக்கணும். எல்லா உயிர்களிடத்தும் சமமான அன்பை. இதை வந்து நம்ம அதுக்கு முந்தின அமர்வுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பாத்துருக்கேன் ஐயா, எல்லாமே பாத்துட்டேன். 6 போற்றி திருவாகல் மட்டும் ஆரம்பத்துல இருந்து எல்லாமே பார்த்துட்டு தான் இன்னைக்கு லைவ் கிளாஸ் வந்திருக்கேன். நான் அந்த 52 வரி அந்த இது பார்த்ததுமே மற்ற கருத்தெல்லாம் என்ன சொல்லியிருப்பீங்கன்ட்டு எல்லாமே உள்ள போயிட்டு தேடி மற்ற சேனல்லாம் பார்க்கல. அந்த போற்றி திருவாகல் ஆரம்பத்துல இருந்து இன்னை வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டேன் ஐயா. மேலும் மேலும் நீங்க என்ன கருத்து? நன்றிங்க சுவாமி. நீங்க வந்து சொன்னது அடியே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க உங்களுடைய நம்பரை சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. பிரேமாமா அவர்கள் உங்களை வந்து குழுமத்துல இணைச்சிருவாங்க. புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சரியாக 8:30 மணிக்கு இதே லிங்க்ல வரும் சாமி. புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமை சரியாக 8:30 மணிக்கு. நன்றி. நாங்க சைவ சித்தாந்தம் பேட்ச் 6 படிச்சுட்டு இருக்கோம். சைவ சித்தாந்தம் பேட்ச் 6 படிச்சுட்டு இருக்கோம். அதன் மூலயமா தான் இந்த அடிக்கடி இது போற்றி திருவாகல் எனக்கு அந்த சாங் பிடிக்குமா பார்த்து தான் உங்களுடைய இந்த இது வந்து பாக்குறோம் ஐயா. ஃப்ரெண்ட்ஸும் மோகன புருஷோத்தமன் இப்பயும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களும் என்னோட ஃப்ரெண்டு தான், பார்த்துட்டு இருக்காங்க. ஐயா எந்த ஊருன்னு கேளுங்கய்யா. அம்மா திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம். அம்மா பக்கத்து வீட்டுக்காருங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம். மோகன பிரியம்மா ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி. மோகன சுந்தரி அம்மா ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. எழுந்தருளியது அடியனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து வாருங்கள் சுவாமி. என்ன ஒரு எப்படி சொல்றதே தெரியல. எப்படி சொல்றதே தெரியல. எனக்கு எப்படி கண்ணு தண்ணி தான் வருது. எப்படி சொல்றதே தெரியல. நீங்க சொல்றோட அர்த்தம் எல்லாம் அவ்வளவு அழகா வந்து உள்வாங்கி புரியுது. ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க சொல்ற அந்த என்ன சொல் விளக்கங்கள் பிடிச்சிருக்கு ஐயா. வேற சொல்றதுக்கு வரிகள் இல்லை எனக்கு. அம்மா யூடியூப்ல பாக்குறதுக்கும் லைவ்ல பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால நீங்க வந்துருங்க, ஒவ்வொருவரும் கிளாஸ்க்கு வந்துருங்க. நீங்க சரிங்கம்மா. என்னோட இன்னொருத்தங்களும் அவங்களுக்கும் அனுப்பிச்சேன். அவங்களும் பார்த்துட்டு அட என்ன அற்புதமான அர்த்தங்கள்னு ரொம்ப இவ்வளவு நாள் இதெல்லாம் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி அவங்களும் இப்ப எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு லைவ் அவங்க வர முடியல. தீர்காயுசா, நோய் நொடி இல்லாத தீர்காயுசா. இன்னும் எங்களுக்கு நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லணும் ஐயா. நாங்க அத கேட்கணும். சிவாய நம்ம செல்வம் பெற்று நீடூழி வாழணும் ஐயா. எங்க பிள்ளைய அப்படிதான் நான் வாழ்த்துறேன். சந்தோஷம் சந்தோஷம். சிறப்பு சிறப்பு. அரியன் செய்த பெரும் தவம் இந்த திருவண்ணாமலை இல்ல அண்ணாமலைன்னு சொன்னாலே எங்களுக்கு அப்படியே மேல் புல்லரிக்கும். அண்ணாமலையில இருந்து அடியார்கள் வந்திருக்காங்கன்றப்போ நாங்கெல்லாம் செய்த பெரும் தவம். கார்த்திகை மாசம் வேற வருது. அதனால ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இணைந்து இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஐயா. இங்கேயும் சித்தாந்தம் திருமுறை வகுப்பு எல்லாம் போறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க லைவ் கிளாஸ் வரல, ஆனா நீங்க போடுற யூடியூப அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாம் எனக்கு தெரிஞ்சா ஷேர் பண்ணிடுவேன் எல்லாருக்கும், ஃப்ரெண்டுக்கு. அது மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க அம்மா. அடியன் எனக்கு அடியார்கிட்ட கத்துக்கணும். திருவண்ணாமலைக்காரங்கிட்ட முதல் நாள் வந்தாலுமே முதல் நாளே பேசிட்டாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம வந்திருக்கமே பேசலாமா அப்படிலாம் நினைக்கிறது. நான் பேசினேன் அப்படின்ற அந்த ஒரு ஆற்றல் வந்து அண்ணாமலையார் அண்ணுதலுக்கு அரிய அண்ணாமலையாருடைய இடத்துல இருந்துட்டோம்னா அதை விட ஒரு பெரிய ஆற்றல் என்ன இருக்க முடியும். ரொம்ப இல்ல, நீங்க தான் 2 புது அடியார் பேசுங்கனால நான் யூடியூப்ல தான் பாத்துட்டு நம்ம லைவ்ல போயிருந்தா பேசிக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு காத்துட்டே இருந்தேன். எப்ப நீங்க புது அடியார்னு சொன்னா ஓபன் பண்ணி பேசணும்னு நினைச்சேன். நீங்களும் பேரை சொல்லிட்டீங்க, அதனால வந்துட்டேன் ஐயா. நன்றி ஐயா, மகிழ்ச்சி. நன்றிங்க சுவாமி. மோகன சுந்தரி அம்மா, மீனாட்சி அம்மா, அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி. குரு ஐயா சுவாமி, குரு ஐயா அவரோட வார்த்தைகள். சிவாய நமங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமுகம் காமிங்க. ஆமா, பேசி முடிச்சுட்டு வீடியோ ஆன் பண்றேங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு தென்னாடுடைய சிவனை போற்றின்னு ஆரம்பிச்சோம். தென்னாட்டுக்கு உரியவர் சிவன். உருவம் இல்லாத வழிபாடு தென்னாட்டுலதான் இருக்கு, வடநாட்டுல இல்ல அப்படிங்கறது வந்துட்டு சொன்னீங்க. அதே மாதிரி
ஆகாயம் வந்து எப்படி எல்லாத்துக்கும் பொதுவா இருந்ததோ அது மாதிரி சாமி எல்லாத்துக்கும் பொதுவானவருங்கிறத அந்த கருத்தை அதுல கொண்டுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ளடக்குனவர் சாமி அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்தையும் அதுல கொண்டுட்டு வந்தாருங்கய்யா. அதே மாதிரி நம்ம எந்த புக் எடுத்து படிச்சாலும் கேப் இல்லாம கேப்போட வேர்ட்ஸ் இருக்கு. நீங்க சொல்ல நான் நினைச்சிட்டே இருக்கேன், ஒரு தமிழ் புக்கோ இல்ல ஒரு இங்கிலீஷ் புக்கோ எந்த லாங்குவேஜ்னாலும் கேப் இல்லாம இருந்துச்சுன்னா எப்படி அது ஒண்ணுமே உணர முடியாது, ஒண்ணுமே படிக்கவும் முடியாது. சாமி வந்து எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியமா தான் அதைய பண்றாரு அப்படிங்கறது வந்து தெரிய வந்துச்சுங்க ஐயா. அப்புறம் எல்லா பூதங்களையும், அதாவது சாமியை வந்து இந்த பாட்டுல வந்து வானத்துல வச்சு அடக்குனங்காட்டி எல்லா பூதங்களும் அதுக்குள்ளாரதான் அடங்கி இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் மேலானவர் சுவாமி. அதுவும் சிதம்பரத்துல சுவாமியை சொல்லும் பொழுது அவர் வந்து ஆகாயத்துக்கு உரித்தான சுவாமி அப்படிங்கும் போது அது வந்துட்டு லைக் சுவாமி எல்லாத்தையும் தனக்குள்ளதான் அடக்கி வச்சிருக்காரு நடராஜ பெருமான் அப்படிங்கிறது வந்து விளங்குச்சுங்க ஐயா. ஓசை அப்படின்னு சொல்லும் போது இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முதல் காரணமே அந்த ஓசை தான். நம்ம ஆஸ்ட்ராலஜி படி பார்த்தாலும் அந்த ஓசை அப்படிங்கிறதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த ஓசையே சுவாமியா தான் அங்க இருந்திருக்காரு. அதை சிதம்பர ரகசியமா சுவாமி நம்மளுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இத்தனை அடியார்களுக்கு எவ்வளவு ஒரு டைம் டியூரேஷன்ல எப்படி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சுங்க ஐயா. அதுக்கப்புறம் சிதம்பரம் போனா மட்டும்தான் சுவாமியோட அந்த ஓசை தெரியும் அப்படிங்கிறது இல்ல. எந்த இடத்துல இருந்து நம்ம சிவபூஜை செஞ்சாலும் அந்த வேறான அந்த நிலை வந்து நம்மளால அடைய முடியும் அப்படிங்கறத வந்து சாமி புலப்படுத்தினாருங்க ஐயா. அதாவது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, லைக் நீங்க வந்து சிவபூஜை பண்ணும் பொழுது உட்கார்ந்து ஒரு நேரத்துல சாமி தங்கவேன்னு கூப்பிடுவாரு உங்களைய. அப்ப வந்துட்டு அதை வந்து நீங்க உணர முடியும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னீங்க. வானமா இருக்கிற சுவாமி கரெக்டுங்க ஐயா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சவுண்டு வந்துதான் அதுக்கப்புறம் இடி மின்னல் வெட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து மழைங்கிற ஒண்ணு வந்து வரும். மேக்சிமம் அப்படிதான் வரும். சுவாமி அந்த சவுண்டு வந்துருச்சுனாலே எல்லாத்துக்கும் பொதுவானவருன்னு மழைங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதுங்க ஐயா. மாறி வந்து எல்லாத்துக்கும் பொதுவாதான் பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி அந்த சவுண்டோட எல்லாத்துக்கும் பொதுவா வர்றாரு பாருங்க. எல்லாத்துக்குமே நான் அருள் கொடுப்பேன்டான்னு சொல்லிட்டு அங்க நிக்கிறாருங்க ஐயா. அது வந்து தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கோவில்கள்ல வந்து கும்பாபிஷேகம் ஆகும்போது அந்த வார்த்தைகள் அந்த சொற்கள் வந்து அவங்க சொல்லும் பொழுது மழை வரும் அப்படின்னு நம்ம அழகா உட்கார்ந்து நம்ம அந்த மலையை வந்து உன்னிச்சு கவனிச்சோம் அப்படின்னா, வெளியே போய் அந்த மழை வர டைம் நம்மளோட வாசல்லையோ எங்கேயாவது உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா அந்த மழை வர அந்த சவுண்டு வந்து சிலம்போட ஒலி கேட்குங்கய்யா. சலக்குன்னு அந்த சிலம்பொலி வந்து இன்னைக்கு புரிஞ்சது அது சாமியோட சிலம்பொலினுங்க ஐயா. சாமி நம்மளுக்கு வேண்டி 24/7 ஆடிட்டே இருக்காரு, அது தெரிய வந்துச்சுங்க ஐயா. கங்கை வந்துட்டு சொன்னது வந்துட்டு லைக் பின்கோடு வந்து கரெக்டா இருக்கணும். பின்கோடு கரெக்டா இருந்தாதான் முடியும். சாமி வந்து ஒரு யுனிக்குங்க ஐயா. நதிசேர் செஞ்சடை நம்பி அப்படிங்கிற இடத்துல எல்லாத்துலயுமே நம்ம சாமி யுனிக் தான். ஐயா நீங்க நிறைய வாட்டி சொன்னீங்க லைக் வேற சமயத்துக்காரவங்க வந்துட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாதுன்னு என்னோட கருத்துங்க ஐயா. எப்படின்னு சொன்னீங்கன்னா, சடை நம்ம சாமி கிட்டதான் யூனிக்கு, சாம்பல் நம்ம சாமி கிட்டதான் யூனிக்கு, பூதத்தை கூட ஆடுறவரு நம்ம சாமி கிட்டதான் யூனிக்கு, எலும்பு மாலை நம்ம சாமி கிட்டதான் யூனிக்கு. இது எந்த மதத்திலயும் யாருமே இதையெல்லாம் பண்ண முடியாததை நம்ம சாமி வந்து இது பண்ணியிருக்காரு. அப்படிங்கறதுனால சிவம் தான் பெருசுன்னு அது அந்த இடத்துலயே தெரிஞ்சிச்சுங்க ஐயா. இந்த கயிறு சாற்றுதல் இத்தனை நாள் நான் வந்து இன்னைக்கு தாங்க எனக்கு கயிறு சாற்றுதல் கூட மீனிங்கே வந்து தெரிஞ்சுது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா போய் அந்த கயிறு சாத்தணும், இல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேணும்னா அதுக்கு அந்த கயிறு சாத்தணும், அந்த கயிறுல வர பதிகத்தை வந்து படிக்கணும் அப்படின்னு. ஏன் அந்த இடத்த அந்த சாமி அந்த கயிறு சாத்துதல் அப்படிங்கிற அந்த நிகழ்வுல கொடுத்திருக்காருன்னா, அந்த இடத்துல நம்ம சிவத்தை தெரிய வைக்கிறாரு. இது இந்த இடத்துல நீ இது உணர்ந்தேன்னா உன்னோட வாழ்க்கை வந்து இப்படி மாறிடும் அப்படிங்கிறது. அதாவது வந்துட்டு லைக் அந்த சனீஸ்வரர் அப்படின்னு எல்லாம் நம்ம பேசணும். அந்த இடத்துலயும் கூட நம்மளுக்கு ஏதாவது ஒரு கவலை கஷ்டம்ன்ற அந்த இடத்துல நம்மளோட பிறவி
பயன்ல வந்து நம்ம அடையறதுக்கு இருக்கோம் அப்படின்னா, அந்த கயிறு சாற்றுதல்ல அந்த பாட்டு படிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அது விலகி போகுது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கோட அந்த இது வந்து தெரிஞ்சுதுங்க ஐயா. அப்புறம் அந்த கோள்கள் எல்லா கோள்களுமே வந்து லைக் சுவாமிக்கு மேல லைக் நம்ம ஒரு இடத்துல பெரிய இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கோம், அதனால இவங்கிட்ட போனா காரியம் ஆகாது, நம்ம ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா கோள்களுமே வந்துட்டு சுவாமிக்கு மீறினது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வந்துச்சு. அப்புறம் வேயூரு தோழி பங்கன் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கும் பொழுது செங்கோலை வந்து கையில கொடுக்கும் போது பாடின ஒரு பாட்டு, அதுக்கு ஈக்குவலாக நதிசேர் செஞ்சடை நம்பி அப்படிங்கிற வர இடத்துல இந்த பாட்டை படிச்சோம்னா ஃப்ரீடம் வாங்கினதுக்கு அப்புறம் எவ்வளவு ஒரு சந்தோஷம் இந்த இந்தியாவுக்குள்ளார நிலைச்சுதோ அதே அளவுக்கு ஒவ்வொரு அடியார்களுக்கும் நிலைக்கும் அப்படிங்கறது வந்து சுவாமி புலப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் சொக்கநாதரும் சொக்கநாதர் வந்து ஈக்குவல், அவர் வந்து எதுக்கு ஈக்குவல்னா நல்லாறு ஆடிய நாயகனுக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து சொன்னீங்க. அந்த அப்ப சொக்கநாதர் சுவாமியை கும்பிட்டா நல்லாறு சுவாமியும் நம்மளுக்கு அருள் புரிவாரு, நல்லாறுல இருக்கிற சுவாமியை கும்பிட்டா சொக்கநாதர் சுவாமியும் அருள் புரிவாரு. இதுல ஒரு புராணத்தை புரிஞ்சு படிக்கும் பொழுது இன்னும் நிறைய உணர்வுகள் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லவே முடியாத வந்திப்பாட்டி தான், எல்லாத்தையும் சிவனா பார்த்தாங்க. அவங்க இதுக்கு வேண்டி போய் அங்க உட்காந்து ஒன்றும் பண்ணல. அவங்க யூஸ் பண்ண அந்த பாத்திரங்களையும் அவங்க செஞ்ச புட்டையுமே சிவனா பார்த்தாங்க. அதனால சுவாமி அவங்களுக்கு வந்து சொக்கநாதர் அருள் புரிஞ்சாரு. அந்த மாதிரி எல்லாருக்கும் அருள் புரிவாரு அப்படிங்கறத சொன்னாரு. அதே மாதிரி கங்கைய வந்து சுவாமி கடைசி கருத்துங்கய்யா, கங்கைய வந்து சுவாமி தலைமையில அணிஞ்சதுல அதுல என்னன்னா ஆற்றல் அப்படிங்கிற ஒரு இது மேல இருக்கு அப்படின்னு சொன்னார். நீங்க கங்கையோட நம்ம இந்தியா மேப் எடுத்து பார்த்தாலுமே கங்கையோட இடம் வந்து பாத்தீங்கன்னா மேல ஹிமாலயாஸ்ல இருந்து தொடங்கி கீழே வருங்கய்யா. சுவாமி வந்து எடுத்து அந்த கங்கை வந்து போய் அழிக்க வந்தவங்களை எடுத்து சாமி தலையில பொருத்தினங்காட்டி அங்கிருந்து வர அந்த எரோடாய் வந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு பக்கம் இதாகி விவசாயத்துக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கிறது, நாட்டுக்கே உதவியா இருக்கிற இடம் வந்து அந்த கேன்ஜெட்டிக் பிளெயின்ஸுங்கய்யா, அந்த கங்கை நதி கரைகள்ல இருக்கிற அந்த இதுதான். அந்த இடத்துல சுவாமி என்ன உணர்த்தினாருன்னா, நான் வந்து உன்னைய தொட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே நல்லது கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேன்ஜெட்டிக் பிளெயின்ஸ் வந்து எப்படி வந்துட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குதோ அந்த மாதிரி சுவாமி வந்து நம்மளை நல்ல நிலைக்கு கொண்டுட்டு போவாரு அப்படிங்கறத உணர்த்தினாரு. வானத்துக்கு கீழே சுவாமி இருக்கிறாரு, அந்த இடத்துல எல்லாமே அதுக்குள்ளார அடக்கும். அந்த வழி இந்த நிலா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரண காரியத்தோட சுவாமி பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் தெரிய வந்துச்சுங்க ஐயா. கண்டிப்பா இந்த வார்த்தைய எப்படி சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பாரோ அந்த மாதிரி நதிசேர் செஞ்சடை நம்பிங்கிற அதிகத்தை வந்து நான் இனி எழுதி வச்சுட்டு தினத்துக்கு அதைய பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேங்க ஐயா. அருமை 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 சுவாமி, அருமை திருச்சிற்றம்பலங்கய்யா. அதாவது பாருங்க 50 பேர் வந்திருக்காங்க அடியார்கள். நம்ம பழைய அடியார்கள்ல இன்னும் 30 பேர் இருக்காங்க, வெளியில கிடக்காங்க. பழைய அடியார்கள் 30 பேர் வெளியே கிடக்காங்க. வந்தாங்கன்னா 100 பேருக்கு நீங்க எல்லாம் வரலாம். உங்களுக்கு வந்து என்னன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றதை நம்ம கேட்கிறோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சாமி, ஒரு அது வந்து ரொம்ப முக்கியம். வேற ஒன்னும் ஜாலியா நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசுறதுக்கான இடம் தானே தவிர அடியன் பேசுறேன்ற இடம் இல்ல. அதனால கண்டிப்பா குருமூர்த்தி ஐயா எல்லாம் கண்டிப்பா நீங்க வரணும். நீங்க மற்ற அடியார்கள் எல்லாம் திரும்ப வரணும்ன்றது என்னுடைய மிகச்சிறந்த எண்ணம். புது அடியார்கள் எல்லாம் யூடியூப் பார்த்து வரலாம்ன்றப்போ நீங்க எல்லாம் வந்து வரணும் சாமி. பழைய அடியார்கள் நீங்க வந்து குருமூர்த்தி வந்ததுன்னா மழை தட்டி எடுத்துருச்சுங்கய்யா. ரொம்ப நல்லா குருமூர்த்தி நல்லா சாமி சிவாய நமங்க. சிவாய நமங்க ஐயா. குருமூர்த்தி கிட்ட மறுபடியும் பாடம் கேட்ட மாதிரியே ஆயிடுச்சுங்கய்யா, நல்லா இருந்தது. அதுவும் வந்து நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி அந்த கேப் வந்துங்க. நீங்க அது இவ்வளோ சூட்சமமான விஷயம் அதுக்குள்ள இருக்குங்கிறது உண்மையா அது இன்னைக்கு பெரிய ஒரு இதா இருந்ததுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு இடையிலையும் அந்த இடைவெளிங்கிறது வந்து நீங்க அந்த ஆகாயத்து கூட கனெக்ட் பண்ணி சொன்னது வந்து உண்மையாலுமே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. சிவாயினவன் அருமையா ஹில்ஸ் எடுத்து நல்லா சொன்னீங்க. நாங்க சார் சொல்றத உள்வாங்கி படிச்சோம் கேட்டோம். ஆனா நீங்க வந்து அழகா அது ஹில்ஸ் எடுத்து எங்களுக்கு விளக்கமா சொன்னீங்க பாருங்க. அப்பா 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 அருமை அருமை அருமை, சூப்பர் சூப்பர். மகிழ்ச்சி. பிரேமாமா அம்மா சாமி அதாங்க பதிவு போட்டு பாருங்க ஐயா. நம்ம ஐயா வந்துட்டாருன்னா எல்லாத்தையும் மறுபடியும் 2வது ஒரு கேட்டுடுவோம் நாங்க அப்படின்றது.
அவர்கிட்ட இருந்தாங்க நான் அடியன் கத்துக்கின காரணமே அவர்கிட்ட இருந்து கத்துக்கினதுதான் முதல்ல. இப்ப வரவே மாட்டேங்கிறாரு. வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க தம்பி. உங்க இல்ல குருமூர்த்தி ஐயாவை நம்ம வீட்டுல போய் தூக்கிடலாம் இனிமே. அப்ப ஐயா வந்து வெள்ளிக்கிழமை புதன்கிழமை இங்க கலந்தே இருக்கணும் சுவாமி. என்ன வேணாலும் எந்த வேணாலும் பாருங்க, ஹெட்போன் போட்டு கேளுங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன வேணாலும் பார்த்துட்டே கேட்கலாம் சுவாமி. அதனால தயவு செய்து பெருமானை கேட்கறதுக்கு இந்த ஒரு பிறவி அரிதற்கரிய பிறவி, அதுவும் இந்த அளவுக்கு உணர்றீங்க இல்லையா, கண்டிப்பா பெருமான் அருள் செய்யறதுக்காக கொடுத்த பிறவிய நாம வீண் செய்ய வேணாம். கண்டிப்பா நாம என்ன பண்ணாலும் சத்சங்கத்துல கேட்கறது தான் ஒரு செய்யும். நம்மளுக்கு கொஞ்சம் உள்ள போகும். நம்மளுடைய அந்த வழிபாட்டு முறைகளை எல்லாமே மாத்தோன்றனால அடியார்கள் எல்லாம் கண்டிப்பா நீங்க எல்லாம் வரணும். நீங்க வருவதுதான் இந்த சபையினுடைய சிறந்த சாநித்தியமே. அதனால நீங்க வருவதை அடியன் ரொம்ப மகிழ்ச்சி. அடியன் காலதாமதம் எடுத்துக்கல. இந்த அளவுல அடியன் நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. சாமி நான் ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்க சிதம்பரம் சொன்னீங்க. அதாவது நான் பார்த்ததில்லை, நான் பார்த்ததில்லை, நான் பார்த்த மதுரை, நான் கேட்ட மதுரை, நான் சென்ற மதுரை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இதுல பொதுவா ஒவ்வொன்றிலையும் தனித்தனியா ஒரு பொருள் ஒன்று. ஆனால் தில்லை என்ற திருத்தல்லை பற்றி நான் பார்த்ததில்லை, நான் கேட்டதில்லை, நான் சென்றதில்லை என்று சொன்னால் ஒவ்வொன்றிலும் தனித்தனியா ஒரு பொருள் இருக்குல்லயா. நீங்க சொல்றத வச்சு நான் இப்ப எழுதின தப்போ ரைட்டோ எனக்கு தெரியல. நீங்க சொன்னதை வச்சு நான் எழுதியிருக்கல. நான் சென்றதில்லை, பார்த்ததில்லை, நான் கேட்டதில்லை, நான் சென்றதில்லை என்று சொன்னால் ஒவ்வொன்றும் தனித்தனியா ஒரு பொருள் இருக்கு. இறுதியில இல்லை என்ற பொருளும் உள்ளது. இது வந்து தில்லைக்கே உரிய பொறுப்பு, பெருமை, தில்லைக்குள்ள பெருமையாவே இருக்கு. ஆனா ரொம்ப நீங்க தில்லைன்னு சொல்லது நான் அப்படியே யோசனையிலேயே அப்படியே எழுதிக்கிட்டே இருந்தேன். எனக்கு தப்பா ரைட்டான்னு தெரியலையா. நீங்க சொன்னது நான் ரைட்டு தப்பா சொல்லியிருந்தேன்னா எனக்கு மன்னிச்சிருங்க. அதாவது அதாவது நம்ம பார்த்த மதுரை எல்லாம் நம்ம மதுரை 3 இடம் 1 இடம் தான் நான் வந்திருக்கேன். அந்த இதை வச்சு நான் அப்படியே அப்படி எழுதினேன். எனக்கு என்னமோ மனசுல அவரே கடவுளே கொடுத்துட்டாரு. என்ன அதே சமயத்துல நம்ம ஓங்கார பிரவணம் திருவாசின்னு சொல்லுவோம்ல, உடுக்கை ஏந்தி வலது கையால படப்பு தொழில் நடக்கு நமக்கு. அதனால வலது திருக்கையால காத்தல் நம்ம தொழில் எல்லாம் நடக்குது. அதே மாதிரி நெருப்பு ஏந்திய கையினால அழித்தல் தொழிலும் நடக்குது. ஊன்றிய திருவடியால் மறைத்தல் தொழில், தூக்கிய திருவடியால் அருளால் ஆக 5 லட்சம் நடர பெருமானின் கூத்தினாலேயே நடக்கின்றன. என்னையா நான் சொன்னேன் ரைட்டாயா? ஏதோ ஒரு பொருள் வச்சு நான் அப்படியே எழுதினேன். நான் தெரிஞ்சதை எழுதினேன். எனக்கு தப்பு ரைட்டா நீங்க தெரியல. அதே மாதிரி திருமுறை ஒரு பெருமை ஒரு பாட்டு சொல்லிடுறேன். திருமுறையே தெய்வ நெறி கருவூலம் செந்தமிழின் தேன்பாகு ஆகும், திருமுறையே கையிலையின் கண் சிவபெருமான் செல்மெடுத்த செந்தமிழ் வேதம், திருமுறையே நடராசார் கரம்பதித்து எழுதிய அருள் தெய்வ நூலாம், திருமுறையே சொக்கேசர் நரிமலிவாய் மலர்ந்தருளும் சிறப்புற்றம் நம்ம சாமி. தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, நிதானமா நிதானமா. நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தண்ணி குடிங்க, வெயிட் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை வெயிட் பண்ணுங்க. அம்மா வெயிட் பண்ணுங்க. தண்ணி குடிங்க. எனக்கு மாத்த குருவில இருந்தது நிறைய. தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. சரி. எங்க அக்கா ரொம்ப ஒரு சாமி பக்தி ஆயிடுச்சு. இப்போ ஐயாவோட பேச்ச கேட்டு கேட்டு எங்க அக்காளுக்கு ரொம்ப ஒரு சிவனோட ஐக்கியம் ஆயிட்டாங்க. அதனாலதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் இப்படி வருது. அவளுக்கு ரொம்ப பேசுனா அவளுக்கு ஒரு அவளை அறியாம ஒரு வெப்பரால் வருது, வேற ஒண்ணும் இல்லையா. எனக்கு ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்புன்னு ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆமா, அவளாவது விளக்கமா சொன்னா ரொம்ப சிறப்பு ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் இந்த உணர்வு குழந்தை நம்ம குருமூர்த்திக்கும் சரி,
அம்மா நமக்கு லோகநாயகி அம்மாவுக்கும் சரி எல்லாருக்கும் சிவம் தன்னை வெளிப்படுத்தி காமிக்கிறாருன்னு பார்க்கும்போது திருவாசக சிந்தனை செய்த பெரும் பேர் தான் நினைக்கிறேன். அந்த வகையில அடியன் தவம் செஞ்சிருக்கேன். நிறைவு இல்ல நீங்க ஒண்ணு சொல்லும் போது எனக்கே உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்துடு. ஏன்னா ஏதோ இதுலயே நம்ம இறங்கி ஆமா ஆமா நீங்க வெயிட் பண்ணுங்க. போதும் நீங்க பேச வேண்டாம், விடுங்க, பேசாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. இன்னொரு விஷயம், அடுத்த முறை அடியார்கள் நம்ம ஏற்கனவே 10 மணி ஆயிடுச்சு, அதனால அடுத்த முறை அடியார்கள் தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ரத்தன சுருக்கமா சொன்னீங்கன்னா நலமா இருக்கும்னு சொல்லி அடியா நான் ஒரு வேண்டி விரும்பி கேட்கிறேன். எல்லா அடியார்களும் அந்த நிறைவுக்காக காத்திருக்காங்க, வேற ஒண்ணும். நன்றிங்க சுவாமி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, கற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் எல்லாம் புதன்கிழமை இதே அமர்வுல வந்து சேரணும்னு அடியன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ரொம்ப நன்றிங்க சுவாமி. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நன்றி. உத்தரவு வாங்கிக்கிறேன்.